எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 7:45 ஆரம்பிக்க வேண்டிய ஆயுத எழுத்து 7:15 என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய மின்துறை சார்ந்த பிரச்சனைகளை இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்ன்றதை நம்ம பார்த்தோம். அந்த வெள்ளை அறிக்கை நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் 3500 மெகாவாட் தாங்க நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவை 20,000 மெகாவாட்டுக்கு மேலே. அதே போல் நம்முடைய ஆட்கள் பற்றாக்குறையை நம்ம நிரப்பல, இவ்வளவு கடன் 2 லட்சம் கோடிக்கு மேலே டிஏநிபியில் கடன் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நாம அன்றாடம் சர்ச்சைகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைகள் இருக்கு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதை நோக்கி இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நிறைய ஷாக் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கிறத பார்க்கிறோம். அது பற்றி நம்ம விரிவாக தீவிரமாக அலசி ஆராய இருக்கின்றோம். முதல்ல சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த தொகுப்பில் இணைகின்றார் தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். தேங்க்யூ சார் ஃபார் தட் ஒயிட் பேப்பர். நாங்கள் பார்த்தோம், நிறைய விரிவான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம ஒயிட் பேப்பரோட நிறைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் முதல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இல்லை எதிர்கட்சியினருக்கும் கூட வச்சுக்கோங்களேன், டாப் ஆஃப் த மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடை வேணும் இல்லையா? இந்த தொடர் மின்வெட்டு பிரச்சனைங்கிறதுக்கு இப்போ இந்த ஷார்ட் டேர்மாக அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைங்கிறது எப்போ தீரும்? அதற்கான ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன இருக்கு நம்மகிட்ட? அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக மின்சாரத்துறை ஒரு 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 மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கும், தமிழக அரசுக்கும் எல்லாருக்கும் ஒரு உயிர்நாடியாக இருக்கக்கூடியது மின்சாரத்துறை. ஸோ இந்த மின்சாரத்துறையோட தேவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா துறை, தொழில்துறை, MSME செக்டார்ஸ், விவசாயிகள்லேருந்து எல்லாருக்கும் மின்சாரத்துறையோட தேவை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த துறை தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்த துறை. கடந்த 25 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இது தெரிஞ்சு எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்ததா இந்த துறையுடைய நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், இந்த துறையோடைய நிலைமை என்னவா இருக்கு. ஏன்னா இந்த துறை, மின்சாரத்துறை இல்லாமல் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. மின்சாரத்துறை சரியாக இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் சரியா இருக்காது. ஸோ இந்த துறையோடைய கரண்ட் நிலைமை என்ன, ஏன் இப்படி ஆச்சு, இதை நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு. நிறைய முன்னாடி இருக்க பல அறிக்கைகள் பார்த்துருக்கோம். பல அரசுகள் கடந்த 15 ஆண்டுகளாக பல அரசுகள் சொல்லிருக்காங்க, நம்ம தன்னிறைவு பெற்று விட்டோம் மின்சாரத்தில், நம்ம செல்ஃப் சஸ்டைன்ட் ஆயிட்டோம், நமக்கான தேவைகள், மின்சார தேவைகள் பூர்த்தி செய்து விட்டோம் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி பூர்த்தி செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். எப்படி பூர்த்தி செஞ்சோம்? வாங்கி பூர்த்தி செஞ்சிருக்கோம். நம்மளுடைய உற்பத்தி செஞ்சிருக்கிறோமா? இல்ல. ஸோ இவ்வளவு கடன் நம்ம 2000 ஆண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் எவ்வளவு கடன் வாங்கப்பட்டதுன்னு. ஸோ அந்த கடன்கள் வாங்கப்பட்டது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தேவையான சப்ஸ்டேஷன்ஸ், மற்ற லைன்ஸ், HT லைன்ஸ், LT லைன்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கவனம் செலுத்தணுமா, இல்ல புதிதாக உற்பத்தி துவங்குறதுக்கு கவனம் செலுத்தணுமா, இல்ல நம்ம அதிக பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான எந்த ஒரு குரோத்துமே இல்லை. ஸோ நாங்கள் பெரிய லெவலில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளையும் அந்தந்த ஆண்டுகளுக்கான தேவையை பூர்த்தி செய்யல. நம்ம பணியாளர்களுடைய தேவை, நம்ம பற்றாக்குறையும் நம்ம பூர்த்தி செய்யல. நம்ம இந்த துறையோடைய வளர்ச்சிக்கும் பூர்த்தி செய்யல. பட் கடன்கள் மட்டும் சுமை கூடிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் அவங்க கடைபிடிச்ச பாலிசி, இந்த துறையை வளர்க்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல் இந்த துறை மூலியமாக எவ்வளவு தனிநபர்கள் பயன்பெறணும்ன்ற நோக்கத்தில் இது போச்சு. ஒவ்வொரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி 2014 21 50,000 கோடி கொள்முதல்ல ஊழல் நடந்துச்சு, 58,000 கோடி கொள்முதல்ல ஊழல் நடந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல முறைகேடுகள் 50%, 40% மார்ஜின் வச்சு ஒரு ஊழல் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்ற ஒரு 1,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல 400 கோடி ரூபாய்னு சொல்லணும்னா, நம்ம இந்த கேங்மேன் புதுசாக எடுக்க போறோம், அவங்களுடைய வருஷம் நம்ம கொடுக்க போற சம்பளம் 5,000 பேருக்கான சம்பளமே 98 கோடி தான். ஸோ அப்போ நம்ம எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நீங்கள் சாதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 1,500 கோடி ரூபாய்க்கு, 1,400 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே 400 கோடி ரூபாய் ஒரு முறைகேடாக அரசுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா அப்போ மற்ற எல்லா கொள்முதலையும் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மக்களுக்கு விளக்க முற்பட்டோம். ஏன்னா உங்களோட ஒயிட் பேப்பருடைய சாராம்சமா நான் புரிந்து கொள்ளக்கூடியது கடந்த 5 ஆண்டுகள்ல எஸ்பெஷலி ரெவன்யூ கூடியிருக்கு, கடனும் அதிகம் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த காசுலாம் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல, இல்லை பணியாளர்களையும்
நியமிக்கல, சப்ஸ்டேஷன் கட்டல. ஸோ தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யல. பர்ச்சேஸ்க்கு மட்டுமே மெஜாரிட்டியாக இந்த பணம் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒன்லைனா நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? திஸ் இஸ் தி இஷ்யூ. பர்ச்சேஸ் மெயின்டெனன்ஸ், சின்ன சின்ன டெண்டர்ஸ், ஒப்பந்ததாரர்கள், 5000க்கும் மேற்பட்ட சிறு ஒப்பந்ததாரர்கள், இந்த மாதிரி நிறைய வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய செலவினம் பண்ணிருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ சோலார் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா சோலாருடைய தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணோமா அரசு சார்பா இல்ல. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 1000 மெகாவாட், ஒரு 5000 மெகாவாட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு 2 ரூபாய்க்கான அதோட சோலார் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதோட செலவினங்கள் 1 ரூபாய் 2 ரூபாய்க்குள்ளதான் நம்ம வந்து சோலாருடைய இன்னைக்கு அதோட உற்பத்தி செலவு. நம்ம இன்னைக்கு தனியார்ட்ட போய் நம்ம வந்து 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இது ஆக்சுவலா நான் கேட்கணும்னு வச்சிருந்தேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்க உங்களோட பிரசன்டேஷன்ல சோலார் 6.15 ஏதோ சொன்னீங்க per யூனிட். பட் நம்ம இன்னைக்கு 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு ஈஸியா சோலார் கிடைக்குது. ஏன் கவர்மெண்ட் டபுள் ரேட்டுக்கு வாங்குதுங்கிற கேள்வி எனக்கு. சோலார் கிடைக்குது. ஏன்னா இதுல என்ன டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். அப்ப நம்ம தொகுப்புல வர டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் வரும். நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இப்ப தமிழக அரசே வந்து நிறைய இடத்துல பண்ணியிருந்தோம்னா நம்ம இதை வந்து நம்ம பண்ணிருக்கணும். தமிழக அரசே இதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு, தமிழக அரசே வந்து இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் எல்லாம் இது எனிவே இட் இஸ் நம்ம டிஎன்இபிக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் தான். சோ எங்க இப்போ 2 ரூபாய் 3 ரூபாய் தான் ஆக்சுவல் காஸ்ட். பட் தனியார்ட்ட இருந்து வாங்குறதுனால அந்த டிரான்ஸ்மிஷனால அது 6 ரூபாய் வரைக்கும் ஆயிடுதா? தனியார்கிட்ட இருந்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் 2 ரூபாய்னாலும் மத்த பிரைஸ் நம்ம அதிகமா தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. சோ தனியார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா இவங்க இப்ப இன்னைக்கு அது லாங் டர்ம் ஒப்பந்தங்களா இருக்கு. அது நம்ம மாத்த முடியாது. நாங்க வந்து ஒப்பந்தங்கள் இல்ல லாங் டேர்ம் ஒப்பந்தங்கனாலும் எந்த ஒப்பந்தமும் நியாயமா இருக்கணும். லாங் டேர்ம் ஒப்பந்தனாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகணும். அந்த ரேட்டு நியாயமா இருக்கணும். சரி, அவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சு அவங்க வந்து இதுக்கான பண்றாங்கன்னா நம்ம வந்து அரசு சார்பாக நம்ம உற்பத்தியை துவக்கிறதுக்கான நம்ம வேலைகள் பண்ணலாம்ல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீ வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம சேர்த்து அதற்கான நம்ம ஒரு பிளானையும் கொடுக்கறதுல என்ன இதற்கு. அடுத்தது கேப்டிவ்க்கு வந்து நம்ம இப்போ கவனம் செலுத்த போறோம். கேப்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவாக 150 மெகாவாட் தான் இது வரைக்கும் க்ரோத்தே இருக்கு. ஏன்னா லார்ஜ் யூசர்ஸ், ஹெச்டி யூசர்ஸ், லார்ஜ் யூசர், ஹெச்டி யூசர்ஸ் வந்து அதிகமா 60% மேல யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் ஒரு நல்ல பிளானே கொடுக்கல. ஸோ வெகு விரைவில் அவங்க கேப்டிவ் உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கிறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பாலிசி கிரியேஷன்ஸ்லயும் இருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்மளுடைய கன்செப்ஷன் வெளியில இருந்து வாங்குற கன்செப்ட் கேப்டிவ் உற்பத்திங்கிறது சார் நம்ம நேயர்களுடைய புரிதலுக்காக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பவரை அவங்களே உற்பத்தி செய்து கொள்வதா? இண்டஸ்ட்ரி தேவை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான வழிவகைகள் நம்ம செஞ்சு கொடுக்கல. ஓகே, அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கல. அவங்க 150 மெகாவாட் தான் இதுவரை தயாரிக்கிறாங்க. அதுல ஏற்கனவே வந்து பழைய கேஸ்கள் அவங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அதன் மூலமாக இப்ப ஸ்டீல் கம்பெனிஸ், டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாருக்கும் வந்து பல ஆயிரம் கோடி வந்து வெளியில அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்குது. சோ இதெல்லாம் நம்ம சரி செய்யறதுக்கான வழிகள் செய்யல. இப்ப கேப்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 மெகாவாட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ற நம்ம 150 200 பேருக்கான ஹெச்டி யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி கணக்கில் எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் அவங்க தயாரிச்சு அவங்கள வந்து நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்ற இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் again to understand அவங்க தயாரிச்சு நம்ம மின்சார வாரியத்துக்கு கொடுத்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுப்போமா, இல்ல அவங்களுக்குள்ளே அவங்க தயாரிச்சு அவங்களுக்குள்ள போட்டுப்பாங்க? அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய கார் தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான பவரை, இல்ல ஒரு பெரிய தொழிற்பேட்டை இருக்குன்னா அங்கேயே பவர் உற்பத்தி செஞ்சு அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க, நம்மகிட்ட வர மாட்டாங்க. அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது, மீதி இருக்கிறது நமக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் அதுக்கு முதலீடு செய்ய தயாராக இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஏன்னா நம்ம தான் வந்து லாபி அமைச்சு நம்ம யாரு வரணும்ன்றத நம்ம திட்டமிட்டு தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கடந்த 10 வருடங்கள் யாரு முதலீடு செஞ்சிருக்கா? யாராவது சோலார்ல ஒரு சாதாரண முதலீடு செய்யணும்னா அவங்களுக்கான சிரமங்கள் என்ன அது நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து யாருக்கு போகணும், யாரை பார்க்கணும், எங்க நீங்க ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்குள்ள இந்த ஹெச்டி யூசர்ஸ் உள்ள போய் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சோ நம்ம வந்து லாங் டர்மா அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் 2000 மெகாவாட் 3000 மெகாவாட் நம்ம தேவை கூடுதுனா அதற்கான நம்ம பிளான் நீங்க சிஸ்டம்னு சொல்றது தப்பான சிஸ்டம் இருந்துன்னு சொல்ல வரீங்க அதானே? ஒரு இல்லீகல் சிஸ்டம் தப்பான சிஸ்டம் வந்து தப்பான அதுதான் ஒரு இல்லீகல் சிஸ்டம். சோ அந்த இல்லீகல் சிஸ்டம் மூலமா ஆமா சரி இல்லீகல் சிஸ்டமா நீங்க யாரும் நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாம நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கறது ஒரு தனிநபர் கொடுப்பீங்க. அந்த தனிநபர் மூலமாக நீங்க போய் வெளியில போய் அவங்க வந்து ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவுன்னு கொடுத்து அதன் மூலமா நீங்க வாங்குறதும் அது ஒரு அக்ரிகேட்டர் மாதிரி ஒரு பூல்டு சப்ஸ்டேஷன் வச்சு அவங்க மூலமா தான் நீங்க வந்து டிஎன்இபியும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல எப்படி அவங்க ஹெச்டி யூசர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கான வழிவகைகளையும் நம்ம தனியா மீட்டிங் ஏற்கனவே வெண்டர்ஸ் மீட்டிங் நம்ம ஒரு 1000 பேர் வச்சு கலைவாணர் ரங்கத்தில் பண்ணோம். அதுல தான் நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். திருப்பி இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துங்க ஹெச்டி யூசர்ஸ்
யூசர்ஸ்க்கு தனியாக ஒரு மீட்டிங்கை நம்ம 2 வாரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பாலிசி கிரியேஷன்ஸ் பண்ணுறோம். இப்போ அவங்கள கூப்பிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய மொத்த தேவை, இப்போ நீங்கள் 100 மெகாவாட் ஒரு நிறுவனம் பயன்படுத்திட்டு இருக்கு, நீங்கள் அட்லீஸ்ட் 20 மெகாவாட்டாவது நீங்கள் வந்து போங்க, இல்லை என்ன பாலிசியை நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். முடிச்ச பிறகு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதில் பெஸ்ட், அதாவது நம்ம பெஸ்ட் பேட்டரி ஸ்டோரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு அந்த இதை கொடுக்க போகிறோம். ஸோ அதில் எவ்வளோ காலாண்டுக்குள்ளே முடிக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான பாலிசி டிஃபைன் பண்ண பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் வாங்குறத நம்ம வந்து கம்மி பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் ரேட் 5 ரூபாய் கீழே கொண்டு வந்தாலே நமக்கு பெரிய அளவில் சேவிங்ஸ் வந்துடும். அதுதான் நம்ம பண்ண தவறிட்டோம். அது இல்லாமல் வெளியிலேருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு சேனல் வழியா ஒரு சில நபர்கள் மட்டும் பயனடைகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சோலார்லயோ ரெனியூபிள் எனர்ஜிலையும் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக செலவுகள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பர்ச்சேஸில் வந்திருக்கு. இந்த பவர் பர்ச்சேஸ் சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை சரியாக பண்ணல. லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்கோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய, ஏன்னா இப்போ நீங்கள் தொகுப்புள்ள லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போகிறதுக்கான இப்போ புதிய உற்பத்தி அங்கே இப்போ ஹைதராபாத்தில் ஒரு புதுசாக ஒரு ஹைடல் வருது, ஒரு தெர்மல் வருது, அவங்ககிட்ட தான் இப்போ கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை போடுறப்போ எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் போய் இருக்காங்க 6 rupees 6.5 rupees. ஸோ அப்போ நம்ம இன்டர்னலாக நம்ம அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல, நம்ம இதை கம்மி பண்ணக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் வழிவகை இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனடியாக எல்லா கான்ட்ராக்டையும் மாற்ற முடியும்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தால் மாற்றலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற வேண்டியிருக்கு. எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அந்த ஒயிட் பேப்பரில் கொடுத்துருக்கோம். 1500 மெகாவாட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. உடனடியாக அதை மாற்றும் வேலைகளை நம்ம ஆல்ரெடி துவக்கி இருக்கிறோம். ஸோ அடுத்ததா பணியாளர் நியமனம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் வந்து தெளிவாக கொடுத்துருந்தோம். எவ்வளவு பணியாளர்கள் இருந்தாவது எவ்வளவு தூரம் இங்கே வந்து அதற்கான நம்ம வந்து நியமனங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருடம் நம்ம வந்து 15,000 பேருக்கான அப்ரூவல் முதல் வட்டம் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் 5,500 அந்த 5,300 கேங்மேன், விடுபட்ட கேங்மேன், அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மோசமான நாட்கள் அந்த 5 வருஷம். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு 5 வருஷம் எல்லா இடத்துலையும் அப்பாயிண்ட் ஆகல. அவங்களுக்கு இப்போ சொல்றது என்னன்னா, நான் அண்ணன் நாங்கள் அங்கே காசு கொடுத்துட்டேன், அந்த கவர்மெண்ட்ல காசு கொடுத்துட்டேன், இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பேச்சுக்கள் நான் போற இடத்துல எல்லாம் வர்றது விடுபட்ட கேங்மேன் எனக்கு வந்து பார்ப்பாங்க. தினமும் ஒரு 10 குழுக்களாக வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாரும் படுற கஷ்டங்கள் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டோம். அதனாலதான் சொன்னோம், நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அரசு சார்பாக அவங்களை வந்து நம்ம நியமிக்கிற வேலையில பண்ணுறது. யாரையும் வந்து யாரோ செய்த தவறு, யாரோ யாரிடமும் வாங்கிட்டு போனதுக்கு அந்த நடுவில் இருக்கிற அந்த தொழிலாளர்களை நம்ம வந்து தண்டிக்க கூடாது. அவர்களுக்கும் கண்டிப்பாக நம்ம இதில் சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல்ல எம்ப்ளாயி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், பல வருஷங்களா 18 வருஷங்களா ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கிரிவன்சஸ், எம்ப்ளாயி கிரிவன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த வருஷம் 20,000 பேர் கொண்டு வந்துட்டாலே ஓரளவு நமக்கான ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ண போறோம். நம்ம வந்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த மொத்த வேகன்ட்டையும் ஃபில் பண்றதா நம்மளுடைய எண்ணம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வருஷம் 20,000 பேர் ஷியோரா பண்ண போறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல படிப்படியாக இந்த மொத்த வேகன்ட், ஏன்னா நம்ம ஒரே ஷாட்ல எல்லாரும் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், பிளேஸ் பண்ணணும், அவங்களும் உள்ள வந்து அடாப்ட் ஆகணும். மொத்தமா 60,000 பேர், அதாவது 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ட்ரெயின் ஆகி பிளேஸ் ஆகி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை நம்ம படிப்படியாக தான் பண்ண முடியும். படிப்படியாக 5 ஆண்டுகளுக்குள்ள நம்ம மொத்தமாக நம்ம பணியாளர்கள் வந்து புதுசா தேர்வு செய்யணும், புதுசா அப்பாயிண்ட் பண்ணணுன்றத பத்தி பேசுறீங்க. நம்ம நீங்க பொறுப்பேற்ற கடந்த 45 நாட்கள்ல கூடவே இந்த எம்ப்ளாயீஸை இல்ல அதிகாரிகளை, ஆஃபீஸர்ஸை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரதே முதல் 40 நாட்கள்ல ஒரு டாஸ்கா இருந்ததா? இதை நான் விமர்சனமா கூட கேட்கல. திஸ் ஹேப்பன்ஸ் இன் எனி அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே வர விமர்சனங்கள் என்ன பார்க்க முடியுது? போன ஆட்சியில இருந்த ஆஃபீஸர் இந்த ஆட்சி வந்தா கேட்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. வாஸ் தட் ஆக்சுவலி a difficult task இல்ல அது ஈஸியா ஸ்மூத்தா முடிஞ்சதா? இல்ல, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஏன்னா நம்ம வந்து மின்சாரத்துறை மாதிரியான மிகப்பெரிய துறையில அது ஒரு 1/3 கவர்மெண்ட் மாதிரி தான். மிகப்பெரிய துறை, மிகப்பெரிய அதுல பணிகள் நிறைய இருக்கு. ஸோ இதை புரிஞ்சு கொள்றது, இதை ஒவ்வொரு நாளும் அதுல நான் வந்து 6லேருந்து 8 மணி நேரம் டிஎன்இபி ஆஃபீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு துறைகள் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணி, ஸோ அங்கே இருக்கிற தினமும் கிட்டத்தட்ட அனைத்து டைரக்டர்ஸு எல்லாரு கூடயும் சிஇஎஸ்சி கூடலாம் வந்து நம்ம கண்டினியூஸாக வாரத்துக்கு 3-4 நாட்கள் கண்டினியூஸாக மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ஸ்டேஜஸ் கரைவாயிருக்கும். தொடர் மீட்டிங்ல 8 மணி நேரம் நடந்திருக்கு. எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங்ஸ் 8 மணி நேரம் பல நாட்கள் நடந்திருக்கு. 6லேருந்து 8 மணி நேரங்கள் தொடர் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த டிஎன்பி ஆஃபீஸ்ல டெய்லி நடக்கிறதா. ஸோ அதன் விளைவா நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லி எல்லாரும் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்களா? ஒரு கோஆபரேஷன் இருக்கா? இஸ் இட் a well oiled machine now?
இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அரசு எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குன்ற மெசேஜ் கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. போயிடுச்சு. ஓகே. எதை நோக்கி இவங்க வந்து நம்ம பணியாற்ற போறோம்ன்ற மெசேஜ் கண்டிப்பா கொடுத்திருக்கோம். அதுல எந்த எக்ஸெப்ஷனும் இருக்க போறது இல்ல. இதுல பணியாற்றுறது ஒண்ணுதான் ஒரே எக்ஸெப்ஷனா இருக்கும். இதை நோக்கி பணியாற்றுறது மட்டும்தான், வேற எந்த எக்ஸெப்ஷன் நம்ம கொடுக்க போறது இல்லைன்றதுல தெளிவா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பத்தி நீங்க சொன்னதுதான் பெரிய ஷாக்கா இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம 20,000 மெகாவாட் நம்முடைய பீக் டிமாண்ட் இருக்கு, ஆனா நாம சொந்தமா உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது ஒரு 3,500 மெகாவாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மிச்சம் எல்லாமே நம்ம வேற யாரையும் நம்பி இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்போ இந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான உங்களுக்கு 5 ஆண்டுல திட்டம் என்ன? கண்டிப்பா, ஏன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் பல வருஷமா பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ். எப்படி இவங்க வந்து வீராணம் திட்டம், மற்ற சில ப்ராஜெக்ட்ஸ், இல்ல சேது சமுத்திர திட்டம், ஆமா சேது சமுத்திர திட்டம் போட்டாங்க. அந்த மாதிரியான பல திட்டங்கள் வந்து 5,000 கோடி 2,000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ற வேலைகளை, துரிதமா க்ளோஸ் பண்ற வேலைகளை நம்ம ஆல்ரெடி முடக்கி விட்டுருக்கோம். போன வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப விரைவாக இதை முடிக்கிற பணிகள் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பெண்டிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல பம்ப் டு ஸ்டோரேஜ் நம்ம பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் அதாவது சோலார் நின்ன பிறகு நமக்கு மேனேஜ் பண்ற டைம்ல தான் நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கான இந்த பம்ப் டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக முடிக்கிற பணிகள்ல முடக்கி விட்டுருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வெளியில வந்து இப்போ நம்ம சோலார்ல வந்து ஆல்ரெடி நம்ம 30,000 மெகாவாட்டுக்கு மேல தனியாரோட பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட் சொல்றீங்கல்ல மினிஸ்டர், பிஃபோர் வி கோ டு தி நெக்ஸ்ட் திங், இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ உடன்குடி இருக்கட்டும், உப்பூர் இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற பம்ப் டு ஸ்டோரேஜ் இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து இந்த பெண்டிங் எல்லாம் முடிச்சா மட்டும் நமக்கு எவ்வளவு மெகாவாட் வரும்? நமக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 1,500 மெகாவாட்டுக்கு மேல வரும். 1,500 மெகாவாட் பெண்டிங்லயே இருக்கு. சோ we can hit 5,000 இருக்கிற பெண்டிங் எல்லாம் முடிச்சாலே 5,000 மேல நம்ம ஹிட் பண்ண முடியும். இதற்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பேட்டரி சோலார் மூலமாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை பேரலா செய்யணும். ஸோ பேட்டரி ஸ்டோர் மூலமா இன்க்ரீஸ் பண்ற வேலையில பண்ணோம்னா நம்ம இந்த பர்ச்சேஸ் ரேட், ஏன்னா நம்ம வந்து உடனடியாக இவ்வளவு தேவை 26,000 மெகாவாட், ஒவ்வொரு வருஷமும் 2,000 மெகாவாட், இதெல்லாம் உடனடியாக நம்மளுடைய உற்பத்தி மூலமா தீர்க்க முடியுமான்னு தெரியல. பட் அதே நேரத்தில் நம்ம பர்ச்சேஸ் ரேட் இப்போ 5 ரூபாய் கீழே கொண்டு வரதுக்கான பணிகளை நம்ம செய்ய வேண்டும். 5 ரூபாய்க்கு மேல கீழே கொண்டு வரதுக்கான பணிகளே உள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வந்து நம்ம இங்க வர்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்டே வந்து நம்ம ப்ராப்பரா ஒப்பந்தம் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த பெர் யூனிட் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பீக் ஹவர்ஸ் ஆஃப்டர் சோலார் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து பெரிய செலவினங்கள். அதான் பீக் ஹவர்ஸ்ல நமக்கு வந்து பவர் பத்தாம நம்ம வெளியில போய் உடனடியாக வாங்குற வேலை. ஸோ அதுதான் லாங் டர்ம் கான்ட்ராக்ட். சோலார் கெபாசிட்டி நமக்கு டே டைம் இப்போ நமக்கு இன்டர்னலா நம்மளுடைய சொந்த அரசோடைய சோலார் கெபாசிட்டி கிடையாது. நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. தனியாரோட சோலார் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சோலார்ல வந்து நம்ம இப்போ நமக்கு சொந்த சோலார் உருவாக்குற திட்டம் இருக்கா? அது கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுக்கான இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன மாதிரியான பாலிசி போறதுன்னு இருக்கோம். ஸோ அதுக்கான திட்டமும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பீக் ஹவர்ஸ் சாயந்தரத்துக்கு மேல மேனேஜ் பண்ற டைம் இதை தான் வந்து நம்ம ப்ராப்பரா யோசிச்சுட்டு பண்ணணும். ஸோ அதற்கான லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட போறோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து 24 ஹவர்ஸும் நம்ம போட வேண்டியிருக்கும். அந்த டைமுக்கு மட்டும் போட முடியாது, அந்த பீக் ஹவர்ஸ் மட்டும் போட முடியாது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு போட வேண்டியிருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு போட்டாலும் நம்ம என்ன பண்றோம்னா, டெய்லி வந்து நமக்கு உபரியாக இருக்கு, நம்ம இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், அது வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் படி பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பட் உபரியா இருக்கிறத வந்து நம்ம பீக் ஹவர்ஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதுல ஒரு 600 இருந்து 800 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து அந்த சேல் மூலியமாக நமக்கு வருமானம் வருது. ஸோ அதனால நமக்கு அடிஷனலா இருந்தாலும் நம்ம சேல் பண்ண முடியும். அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த ஸ்லைட்ல தெளிவா போட்டிருப்போம். நமக்கு ஆல்ரெடி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம். சோ அதன் அடிப்படையில் தான் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸா போடுறோம். இந்த மார்க்கெட் வேல்யூ இதுல நம்ம டெய்லி வாங்குறதும், அப்புறம் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸும் குறைச்சிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் கம்மியான விலைக்கு போட்டுருவோம். உபரியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பீக் ஹவர்ஸ்ல நம்ம சேல் பண்ணலாம். சோ அந்த சேல் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான அந்த யூனிட் ரியலைசேஷன், அந்த ரெவன்யூ ரியலைசேஷன் நமக்கு வச்சுக்கலாம். சோ அதை தான் நம்ம வந்து திட்டமிட்டு அதற்கான பணிகளை தான் துவக்கிருக்கோம். ஓகே, நான் உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்க விரும்பல அமைச்சர், உங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும். பட் 2 நிறைவான क्वेश्चंस மட்டும் கேட்கலாம். இப்போ நீங்க இந்த கேங்மேன் இஷ்யூ பேசும்போது கூட சொன்னீங்க, போன ஆட்சியில் பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க ஆட்சியில் பணம் கொடுத்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சகஜமாக நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போதும் கூட நீங்கள் சில வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் பற்றி பேசுகிறீங்க, கரப்ஷன் நடந்திருக்குன்னு பேசுகிறீங்க, எல்லா துறைகள்லையுமே. பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட துறையில் இது வந்து குற்றச்சாட்டுகளாக மட்டுமே இருக்கிறது. இதோட ஆக்ஷனுங்கிறத நோக்கி நீங்கள் எப்போ போக போகிறீங்க? அது நடக்குமா? அதை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கலாம்.
இல்ல கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு சில இதெல்லாம் எதனால பிரச்சனை என்கிட்ட சொன்னனால தான் என்கிட்ட வந்து தெரிஞ்சது. வர்ற கேங்மேன், விடுபட்ட கேங்மேன்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை சொன்னனால தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டார்கள்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அப்படிதான் வந்து ஜாப் ராக்கெட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து லாஸ்ட் வீக்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஒரு அடிஷனல் விஷயங்கள் இல்ல அது உங்ககிட்ட வந்துருச்சுனாலே அது ஒரு கம்ப்ளைண்ட் தானே. இட் ஹஸ் கம் டு தி மினிஸ்டர். இட்ஸ் சோ இப்போ மினிஸ்டர் வந்து ஓகேங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மென்ட் கொடுக்கறேன்னு சொல்றது ஒரு விதம். பட் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது அடுத்த கட்டமும் இருக்குல்ல. இல்ல கண்டிப்பா இதேதான் ஓப்பனா வந்து நீங்க இந்த சோலாருக்கும் வந்து ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நாங்க வெண்டர் மேனேஜ்மெண்ட்ல கூட்டவே எல்லாரும் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து மெகாவாட் அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம நடவடிக்கை நீங்க தானே ஆக்கணும். ஆச்சுனா நீங்க தான் பப்ளிஷிங் இல்ல ஒயிட் பேப்பர் பப்ளிஷிங்லயே சொல்லியிருக்கோம். யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டால் அவருக்கான கண்டிப்பா அனைத்து சப்போர்ட்டும் அந்த அரசு செய்யும். கம்ப்ளைண்ட் தனிநபர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து தனிநபர்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பணம், கண்டிப்பா அதை ரெக்கவர் பண்ணும். ஏன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அதுக்கு ஒரு கமா போடுறீங்கல்ல, ஒரு அக்கன்னா வைக்கிறீங்கல்ல. இஃப் கம்ப்ளைண்ட் நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க ப்ரோஆக்டிவா செய்யலாமே. நீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா எடுப்போம். கண்டிப்பா எடுக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சட்டசபையிலும் சரி வெளியிலையும் நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டே வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் தான். ஏன்னா இதை வந்து யாரும் இவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இதை நம்ம திரும்ப ரிப்பீட்டடா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம திரும்ப ஏன்னா பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், எப்படி டிரான்ஸ்பர் நடந்துச்சுன்னு தெரியும். சோ இதை வந்து நம்ம அரசு செய்யவில்லை. ப்ரொமோஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் பிளேஸ்மெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஏஐயோ இல்ல ஏடியோ யாராவது வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா யாருமே ஃப்ரீயா ஜாயின் பண்ணல. எல்லாம் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். யாராவது போனாங்கன்னா ஏஐ வேணும்னா எங்க போய் கொடுத்து எங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ இதெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணிருக்கோம், அபாலிஷ் பண்ணிருக்கோம். ஆனா இதே மாதிரி நிறைய யாராவது பாதிக்க, ஏன்னா இப்ப சோலார்ல நம்ம பல பேரை நிறுத்தி வச்சிருக்கோம். யாரெல்லாம் வந்து முறைகேடாக ரொம்ப லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாம குறுகிய நாட்களுக்குள்ள அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதுக்கான நடவடிக்கையில துரிதமாக 100% இந்த அரசு துணையோடு இருப்போம். நீங்க ஒரு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜிங்க நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா இப்போ வெளியில இருந்து பியாண்ட் நீங்க கவர்னன்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அரசு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் உங்க கட்சியில வந்து இணைறாங்க. இப்போ குறிப்பா அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சி பீரியட்ல அந்த செக் பீரியட்ல ஏதாவது நடந்திருந்தா அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்குமா? இன்னைக்கு உங்க கட்சியில இருக்காங்களே, ஹவு வில் தட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது அந்த எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல டெய்லி ஒரு 300 பேர் ஜாயினிங் வந்துறாங்க. யார் ஜாயின் பண்றா, எங்க ஜாயின் பண்றாங்கன்னு தெரியல. பட் யார் எப்படி பிளேஸ் பண்றோம்ன்றதா நம்ம முக்கியம். அந்த மாதிரியான எந்த தப்பான நபர்களையும் நம்ம உள்ள பிளேஸ் பண்றதுக்கு முதலமைச்சர் அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்மளுடைய பிரைமரி இதே நம்ம வந்து அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஊழல், இது எல்லாத்துக்கும் இல்ல. இப்போ அவங்களோட கேஸை நம்ம ப்ராசிக்யூட் பண்ண வேண்டி வந்தாலும் பண்ணுவோமா அப்படின்றது கேள்வி. இப்போ நீங்க சொல்ற அடிக்கடி சொல்ற உதாரணம் செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து அதிமுக காலத்துல ஊழல் செஞ்சாருன்னா இன்னைக்கு சிஎம் சொன்னாரு. அவர் இன்னைக்கு திமுக வந்தப்புறம் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்களே கேள்வி வைக்கிறீங்க. அதே கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏதோ நபர்கள் மேல கண்டிப்பா 100% அதே உங்க கட்சியில சேர்ந்திருந்தாலும் நடவடிக்கை அவங்க மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அது தொடர்ந்து கண்டிப்பா 100% அந்த குற்றச்சாட்டு அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த பாரபட்சம் இருக்காது. முதல்வர் வந்து என்னைக்கும் இதுல வந்து நம்ம கட்சியில சேர்ந்ததுக்காக விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாரு, இல்ல சேர்றதுக்காக அவங்க வந்து இதை நெகோசியேஷன் பண்ண போறாரு. என்னைக்கும் அவருடைய பாணியில காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எங்கள்கிட்ட தினமும் அழுத்தி சொல்றது கரப்ஷன் மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க, எந்த தப்பு பண்ணிட வேண்டாம். இது வந்து முதல் நாள் இருந்து நாங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னதும் சரி, அதுக்கடுத்து அமைச்சரவை கூட்டத்திலையும் சொன்னதும் சரி, முதலமைச்சர் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு பிரதானமான ஒரே விஷயம், யாரும் தப்பு செஞ்சிடாதீங்க. அதுல எந்த டாலரன்ஸ் இருக்க போறதில்ல, யாரா இருந்தாலும் டாலரன்ஸ் இருக்க போறதில்ல. அது கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல முக்கிய தேவை இந்த ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன் தான். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கண்டிப்பா முதல்வர். வெரி நைஸ் டு ஹியர் சார். 5 ஆண்டுகளுக்கு அந்த பாலிசி அது நடைமுறை ஆகும் அப்படின்னு நம்புறோம். பட் பிஃபோர் ஐ லெட் யூ கோ, ஃபைனலா நான் முதல்ல கேட்ட விஷயத்தை திருப்பியும் கேட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய இந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சின்ன சின்ன மின்வெட்டுகள், இந்த பிரச்சனைகள் வர்றது, அது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டே இருக்குன்னு. அதுக்கான சொல்யூஷனுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருக்கீங்களா? வாட் யூ வாண்ட் டு டெல் த பீப்புள்?
நாம் அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். என்னன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. இப்போ சென்னையில் வந்து எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் வேணும்னு நமக்கு தெரியும், இது போதுமானதாக இல்லை. ஆனால் இப்போ எப்படி அதை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 500 பேராவது நம்ம வந்து தற்காலிக ஊழியர்களாக பழைய ரிட்டையர்டான ஊழியர்களை உள்ளே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக குழுக்கள் அமைச்சு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியராக உடனே மாற்ற வேலை, இல்லை எங்கெங்கெல்லாம் பழைய லைன்ஸ் வந்து இப்போ எரிஞ்சு போதா அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணுற வேலை, இந்த மாதிரி மேனுவல் எஃபர்ட்ல தான் நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டு வரோம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. ஸோ இதை தான் வந்து கூடுதலாக பணியாளர்களை அமைத்து ஒப்பந்த பணியாளர்களை அமைச்சு இப்போ சரி பண்ணிட்டு வரோம். அதனால தான் டெய்லி நம்ம டேஷ்போர்டில் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம் எவ்வளோ நேரத்தில் சரி போட்டோம்னு சொல்லிட்டு. நம்ம மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரியான மேனுவல் எஃபர்ட்ல மூலம் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அது நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஸோ அதை துரிதமாக செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டேஷன்ஸ்லையும் நம்ம அடிஷனல் ரெவன்யூ அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி அவங்க ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து வேலை செய்யறதுக்கான வேலைகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். இதுவரை சென்னையில் மட்டும் 500 பேர், அதாவது 125 குழுக்கள் 500 பேர் கொண்ட டீம் வந்து உருவாக்கி அதன் மூலமா தான் கடந்த 2 வாரங்களா நீங்க பார்த்துருப்பீங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து உடனே சரி செய்யறதுக்கான வேலைகள் நடந்திருக்கும். ஸோ இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு குறைந்த கால அடிப்படையில பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யணும். மேபி another few monthsக்கு இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இருக்கதான் செய்யும். இதை நம்ம அங்கங்க உடனடியாக சரி பண்றதுக்கான டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாக. அதை வச்சு தான் பண்ண முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம வந்து இதுல பெரிய அளவுல நம்ம உடனே ஒரு மேஜிக் பண்ற அளவுக்கான நம்ம கிட்ட சிஸ்டம் இல்லை. அதனால நம்ம ஒப்பந்த தொழிலாளரை வச்சு உடனடியாக அந்த ஃபால்ட்டை சரி பண்றதுக்கான வேலைகளை நம்ம எல்லா இடத்துலயும் முடக்கி விட்டுருக்கோம். எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களோட சம்மர் பீக் டிமாண்ட் குறையவும் உங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா செட்டில் ஆகும். அது வரைக்கும் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம அந்த புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் உள்ள வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் இது இருக்கும். 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா 2 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒப்பந்த தொழிலை வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ மினிஸ்டர், ரொம்ப நன்றி இணைந்து எங்களோடு விரிவாக உங்களுடைய கருத்துக்களை இந்த மின்துறை சார்ந்து பகிர்ந்து கொண்டதற்கு. நிறைவா மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா? கண்டிப்பா, ஏன்னா இது ஒரு முக்கியமான துறை. இந்த துறை மூலயமா பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்க வேண்டும், பல லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி கடன் ஆயிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் இதுல பணியாற்றிருக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த துறையை மீட்டெடுத்து கண்டிப்பா வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் இவ்வளவு பெருசா வளர்ச்சி அடைஞ்சதே மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இந்த துறையை மீட்டெடுத்து லட்சக்கணக்கானோர் இதுல பணியாற்ற வேண்டும். அது இல்லாமல் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வாரியமாக, மின்சார வாரியமாக இது வந்து கடைசி வரை தொழில்துறை அனைவருக்கும் ஒரு பெரிய சேவை செய்யக்கூடிய வாரியமாக இது இயங்க வேண்டும்ன்றதான் ஒரே எண்ணம். நமக்கு சரியான நேரத்தில் இந்த அரசு வந்து இந்த துறையை கையில் எடுத்தது. இதை இப்போ மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த துறை இதற்கு மேல யாரும் கடனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இதை வந்து ஒரு 50%, 51% வந்து பங்குகளை நம்ம தனியாருக்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பல வருஷங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் காப்பாற்றிய ஒரு துறையை நம்ம கைவிட்டு போகக்கூடிய இடத்துல இந்த அரசு கையில் எடுத்திருக்குது. கண்டிப்பா இதை சீரமைத்து மீண்டும் இந்த துறையை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான நம்பிக்கை இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எங்கெங்க பிரச்சனை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை சீரமைக்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது மீண்டும் மக்களுக்கான ஒரு துறையாக, மக்கள் பல லட்சம் ஊழியர்கள் வேலை செய்யும் துறையாக மாற்றும் பணிகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா மக்களுக்கு அதுவரை அங்கங்கே சிரமங்கள் இருக்கும், அதை சரி செய்யும் வேலைகளும் துரிதமாக செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா விரைவில் இதை மீட்டெடுப்போம். அதுவரை அனைவருக்குமான சிரமங்களையும் சரி செய்யும் வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா இதை மீட்டெடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த இதுக்கு அழைச்சதுக்கு தந்தி சேனலுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அசோக். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம விவாதத்தில் தொடரலாம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகளும் நம்மோடு இணைவார்கள். நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போகிறேன். நீங்கள் மினிஸ்டர் பேசுனதையும் பார்த்தீங்க, இன்றைக்கி காலையில் அவருடைய ஒயிட் பேப்பரையுமே நீங்கள் விரிவாக பார்த்துருப்பீங்க. முக்கியமாக அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கடந்த 5 ஆண்டுகளில் டேரிஃப் ஏற்றிட்டீங்க, மக்களுக்கு மின் கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு கூடுதல் வருவாயை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கூடுதல் வருவாயினால் எந்த புதிய திட்டங்களும் உருவாக்கல, உங்களோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணல, வேலைக்கு எடுக்க வேண்டிய ஆட்கள் எடுக்கலை. அப்போது அந்த டேரிஃப் ஏற்றுனதோட பயன் என்ன? இவ்வளோ வருவாய் வந்ததோட பயன் இட்ஸ் அ மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. Don't you think that is right? இல்லை, he tells from ADMK government. 2001 இருந்து அவர் சொல்றாரு, கடந்த 25 ஆண்டுகளாக சொல்றாரு. இந்த இபியில் வந்து மேஜர் வந்து நமக்குடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி கம்மி. நீங்கள் கூட கேட்டீங்க, 3500, வெறும் 3500, நமக்கு தேவை 20,000. எங்கே இருக்கு? அப்போது வந்து இவங்க வந்து தேவை 20,000க்கு வந்து இவங்க வந்து மற்றவங்கள தான் டிபெண்ட் பண்ணுறாங்க.
மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுறதுல வந்து இவங்க வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸு இன்டர்ஸ்டேட்டு இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து மின்சாரத்தை ப்ரைவேட் பவர் இந்த ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸும் இந்த நிலக்கரி சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் வந்து நடக்கக்கூடிய இப்போது செந்தில் பாலாஜியே சொன்னார், பல மெட்ரிக் டன்னுக்கு லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னுக்கு வந்து காணோம், அதுக்கு எந்த பதிலும் இல்லைன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அவர் காணும்னா எனக்கு புரியல. காணோம், இட் இஸ் மிஸ்ஸிங். இது பல மெட்ரிக் டன் நிலக்கரியை காணுமா? நிலக்கரியை காணோம். என்ன சார் சொல்றீங்க? கிணத்தை காணுன்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. இட் வாஸ் அ ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் செந்தில் பாலாஜி. அப்போ வந்து அவர் சொன்னது வந்து தங்கமணியை தான் அவர் பீரியட்ல காணாம போச்சுன்னு இவர் சொன்னார். ரைட்டுங்களா? இந்த ரெண்டுல தான் வந்து கரப்ஷன் வந்து ஹெவியாக வரும். நீங்கள் வந்து இதை மானிட்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் பவர் பர்ச்சேசரில் ஒரு இல்லை, அதை எப்படி மானிட்டர் பண்ண முடியாமல் போகும் எனக்கு புரியலையே. பல லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி நம்ம வாங்குறோம், காணும்னா எனக்கு புரியல. இல்லைம்மா, இந்த பவர் பர்ச்சேஸில் சொல்கிறேன் நான், மெட்ரிக் டன்னை விட்டுருங்க. பவர் பர்ச்சேஸ்ன்றது நம்ம பவராக வாங்குறது, அதான் டைரக்டா கரண்ட் வாங்குறோம், நிலக்கரி வாங்கல. நிலக்கரி வந்து ஜெனரேஷனுக்கான நிலக்கரி. அதுல வந்து பல லட்சம் மெட்ரிக் டன், 2 லட்சம் மெட்ரிக் டன் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆல்ரெடி சொன்னாரு. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க அதுல? நீங்க 2 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரின்றீங்க, அது இன்னும் 4 பேர் உள்ள போயிருக்கு வேணா இந்நேரம் போல நடவடிக்கை எடுக்கல. செந்தில் பாலாஜி நடவடிக்கை சொன்னவரே எடுத்தாரா அவர் மேல? எடுக்கல. என்ன சார் நடக்கல. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல்னாங்க. இதில் வந்து இபி முழுக்க விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட் இல்லை, ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து நீங்கள் ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ்ன்னு போகும்போது நீங்கள் வந்து அதானிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சோலார் வந்து அதானிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து விண்மில்லு, ப்ரைவேட் விண்மில்ஸு, சோலாரு, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியா. எவ்வளோக்கு வாங்குறாங்க? இப்போது ரேட்ஸ் வந்து ஹெவி, 8 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க பவர் பர் யூனிட். ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. நம்மளோட ஓன் ஜென்ரேஷன் இதில் பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வாங்குறதெல்லாம் வந்து 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் when it comes to purchase from the private வந்து இட்ஸ் அ கிரே ஏரியா, இட்ஸ் அ கரப்ஷன் ஏரியா. இல்லை, அது காலையில் ப்ரெஸ் மீட்லேயே மினிஸ்டர் சொல்கிறாரு, ஒரு ஆவரேஜாக அதில் வந்து ஒரு 5-6 ரூபா 6 ரூபான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பீக் டிமாண்ட் வரும்போது அது 15 ரூபா கூட போகும், நம்ம வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் அன்னைக்கு டிமாண்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இட்ஸ் இப்போது அவ்வளோ 5 ரூபா அளவுக்கு வாங்குறாங்கன்னா அதில் பேரம் இருக்காதா? நீங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் பவர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதும் பவர் ப்ராப்ளம் வந்தப்போ செந்தில் பாலாஜி சொன்னார், டிரான்ஸ்ஃபார்மரில் அணில்கள் ஓடி விளையாடுகின்றன அப்படின்னாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஃபியூஸ் கேரியர் எல்லாம் திமுககார பிடுங்கிட்டு போகிறான், அதனால் பவர் இது அங்கே கிடையாது பிரச்சனை. இது வந்து பீக் பீரியடில் தான் வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சேஞ்ச் வந்து நடக்கும். அப்போ புது சம்மர்ல எல்லாரும் ஏசி போடுற நேரத்துல தான் கவர்மெண்ட் மாறும். அப்போ அங்கங்க ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அடிக்கும். அப்படி இல்லை மேடம், அப்போதான் வந்து ஏற்கனவே பவர் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா பிரைவேட்ல இருந்து, அதெல்லாம் வந்து ரீநெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து அந்த போன கவர்மெண்ட் 7 ரூபாய்க்கு வாங்கினாங்க, எங்க கவர்மெண்ட் வந்தா இவ்வளோ ரேட்டு, அந்த பிரச்சனை. அந்த ரீநெகோசியேஷன் பண்ணும்பொழுது மற்ற நெகோசியேஷன் வேற நடக்கும், மற்ற நெகட்டிவ் நெகோசியேஷன்ஸ் வேற நடக்கும். அந்த நெகட்டிவ் நெகோசியேஷன்ஸ் அங்கதான் ஸ்டக் ஆகுது, அங்கதான் பவர் கட் ஆகும். ஸோ த பவர் கட் ப்ராப்ளம் இஸ். பட் ஆர் யூ சேயிங் இப்போ இந்த அரசாங்கத்தில் இந்த பவர் கட் இஷ்யூஸ்லாம் வர்றது வந்து அப்போனா இவங்க நாங்கள் 0 டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கரப்ஷன் இருக்குது அதனால தான் பவர் கட்டுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படிதான் சொல்கிறேன். எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து மினிஸ்டர் பார்த்துட்டு இருப்பாரு, பார்க்கட்டும். நிர்மல்குமார் தானே, நம்ம நண்பர் தான் அவர், நம்மளோட விவாதத்தில் வர்றவர் தான். எல்லா கவர்மெண்ட் சேஞ்ச் அப்பவுமே இந்த ப்ரைவேட் பர்ச்சேஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு கிரே ஏரியா. இந்த கிரே ஏரியாவில் உண்மையிலேயே ப்ராப்ளம்ஸ் வரும் பர்ச்சேசிங்கில். அப்போ இப்போ வர பவர் கட்டுக்கு காரணம் ஊழல் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க? வெளிப்படை ஊழல் இல்லை மேடம், ஊழல் ஊழலா அப்படின்றது வந்து விஞ்ஞானபூர்வமா பின்னாடி தெரிய வரும். அது விஞ்ஞானபூர்வமான ஊழல். இப்போ நீங்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும். நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களா கேள்வி எழுப்புறீங்களா?
கேள்வி எழுப்புறேன். ஏன் அந்த பவர் ஷார்ட்டேஜ் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் சேஞ்ச் அப்பமும் வருது? செந்தில் பாலாஜி அணில்னாரு, நீங்கள் வந்து ஃபியூஸை பிடுங்குறாங்கன்றாங்க. ஏன் ஒவ்வொரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஒரு ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வருது, டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போகுது, ஏன் வருது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அவரை வன்போடு வரவேற்கின்றேன். இந்த குற்றச்சாட்டு கேட்டிருப்பீங்க திரு விக்னேஸ்வரன், அது எப்படி கரெக்டாக கவர்மெண்ட் மாறும்போது பவர் இஷ்யூஸ் வருது? அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட அசம்பிளியில் கேட்டார், இதே டிரான்ஸ்ஃபார்மர் தானே, இதே ஆள் பற்றாக்குறை தானே, இதே கடன் தானே, ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் பவர் கட் ஆகலையே அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அண்ணன் வந்து அவரோட டிஎம்கே அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாருன்னு தான் நான் அண்ணனோட ஸ்பீச்சை நான் பார்க்குறேன். அண்ணன் டிஎம்கேக்கு நெருக்கமானவங்க. டிஎம்கே அமைச்சர்கள் எப்படி எப்படியெல்லாம் அரசு நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க நல்லா தெரியும். அதை அவர் நான் எப்படி பார்க்குறேன்னா, அதான் அது அவங்களோட இதை வந்து எங்களுக்கும் சொல்கிறாரு, அது எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் 0 tolerance to corruption. இதை வந்து இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இந்த மின்துறையோட விலை அறிக்கையை புரிஞ்சுக்கணுன்னா, மின் வாரியத்திற்கு மொத்தமே 2,47,130 கோடி தான் கடன் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள், அதாவது 2021-26 காலகட்டத்தில் மட்டும் 84,000 கோடி ரூபா வந்து கடன் வந்திருக்கு. இது வந்து 70 வருஷமாக நம்ம வாங்கிய கடனில் ஒரு 100%னா அதில் 34%, அதாவது 1/3 ஆஃப் த கடன் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இருந்திருக்கு. இது இங்கே தான் வந்து லூட் நடந்திருக்கு, இங்கே தான் மிஸ்கவர்னன்ஸ் நடந்திருக்கு, இங்கே தான் ஊழல் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய கடன், அதாவது 33%, 70 வருஷம் இல்லாத கடனில் 33% நீங்கள் ஷேர் எடுக்கிறீங்கன்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தீங்க? சரியில்ல, பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிங்களா? இன்னைக்கு அருமையண்ணன் அமைச்சர் சிடிஆர் அண்ணன் சொன்ன மாதிரி மொத்தம் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 1,40,635, அதில் 65,921 வேக்கன்சி இருக்குது. இன்னைக்கு என்னமோ அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எக்ஸாம் வச்சு தான் அதுக்கு தான் ஆணை தராங்கன்னு. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பெர்பெச்சுவேட் பாடி. கடந்த அரசு எக்ஸாம் வச்சு பண்ணாலும் அதை வந்து தொடர்றது தான். ஒரு எக்ஸாம் எழுதினவங்களுக்கு பணியாணை கொடுக்கறது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் வேக்கன்சி எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ 401 பேருக்கு நீங்கள் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்கீங்கன்னு சாதனையாக பேசுகிறீங்க. ஆனால் டோட்டல் வேக்கன்சி 65,921. இன்னைக்கு அருமையான அமைச்சர் சிடிஆர் அண்ணன் சொல்லியிருக்காரு, அடுத்த ஓராண்டுக்கு 20,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். நீங்கள் 2 லட்சம் பணியிடங்களை, அதாவது 2 லட்சம் வேலைவாய்ப்பு தருவோம் வருஷத்துக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. எதை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்சதெல்லாம் தமிழகத்தில் 70 ஆண்டு காலமாக இருந்த கடனை 1/3 ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணது. 70 ஆண்டுகளா 100 ரூபா 75 ரூபா வாங்கியிருந்தோம்னா அதை 100 ரூபாய் ஆக்குறது. அப்போ எவ்வளோ பெரிய லூட் நடத்திருக்கீங்க. சரி, இவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை என்ன அளவில் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி, நான் எதுக்கு ஃபஸ்ட்டே அண்ணனை சொன்னேன்னா, டிஎம்கேக்கு ரொம்ப வேண்டியவர். எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அக்கா சொன்ன மாதிரி கிணத்த காணோங்கிற மாதிரி பல மெட்ரிக் டன் நிலக்கரிகள் காணாமல் போயிருக்கலாம். இல்லை வாங்கினதா பொய்யா கணக்கு போட்டு அண்ணன் 10 ரூபா புகழ் அண்ணன் பாலாஜி அண்ணன் வந்து கரூருக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், எலெக்ஷன் செலவு செய்திருக்கலாம். அடுத்து வந்து இல்ல விக்னேஷ், this is very easy. இப்ப நம்மளாவே இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம், நம்ம எப்படி வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். that is very easy. ஆனா ஃபேக்ட் என்னன்னு பாருங்க, ஃபேக்ட் என்னன்னு பாருங்க. மே 4ஆம் தேதி வரைக்கும் மே 4ஆம் தேதி வரைக்கும் பவர் கட் ஆகல. இப்ப திடீர்னு ஆகுது. இல்ல மேடம், நான் தான் சொல்றேன், புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பனையூர்லயே கரண்ட் இல்ல. ஒரு ஆனால் நான் என்ன, அதாவது தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதி. ஒரு சில இடங்களில் அங்கே லோக்கல் இஷ்யூஸோ இல்லை வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற பிரச்சனையோ வேற, பவர் இல்லாமல் இருக்கிறது. மின்வெட்டுத்துறை அமைச்சர் 2006-11 மின்வெட்டுத்துறை ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு நீங்கள் சொல்றது பொருந்தோம். இங்கே கரண்ட் ஷார்டேஜ் கிடையாது. டிரான்ஸ்மிஷனில் இல்லை அங்கே இருக்க டெக்னிக்கல் இஷ்யூஸில் சில மணி நேரம் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், சில மணித்துளிகள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கும் இல்லைங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து
84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களா? டு த பாயிண்ட். அண்ணன் அவர்கள் அமைச்சர் சிடிஆர் அண்ணன் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு கிறிஸ்பா கேட்குறோம்னா 84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த 84,000 கோடிக்கு கடனுக்கு என்ன வவுச்சர், நீங்கள் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தீங்களா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குனீங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம், என்ன செலவினன்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில் இந்த 84,000 கோடி வாங்கினீங்க? இதுக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிங்கன்னா அண்ணன் 10 ரூபா புகழ் அருமை அண்ணன் பாலாஜி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு. இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, 3 அமைச்சர்கள் இருந்தாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இல்லை, சிவசங்கர் அண்ணன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இருந்தாங்க. அண்ணன் மட்டும் ஏன் இவ்வளவு குதிக்கிறாரு? எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும். அண்ணன் தெரிஞ்சா சொல்லுங்க. 3 அமைச்சர்கள் தான் திமுக ஆட்சியில், கடந்த திமுக அதிமுக அமைச்சர்களும் அடக்கம்ல. நீங்க சொல்ற 25 வருஷத்துல தங்கமணி அவர்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வரேன். சரி நான் அப்படியே வரேங்க. நான் சொல்றேங்க, 2021 தேர்தல் பரப்புரை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். அக்கா என்னை விட நல்லா பார்த்துருப்பீங்க. தெருவுக்கு தெரு முன்னாள் முதல்வர், முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ என்ன சொன்னார்? முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து தெருவுக்கு தெரு போய் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் உள்ள போவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. ஏன் உள்ள போல? இப்ப அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. பல மெட்ரிக் டன் வந்து நம்ம நாமக்கல் முன்னாள் குமாரபாளையம் எம்எல்ஏ அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள் தங்கமணி வந்து காணாம பண்ணிட்டாரு, கிணத்த காணோங்கிற மாதிரி பல மெட்ரிக் டன் 2 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நிலக்கரி காணோங்கிற. இது யாரோட காசு? அப்போ இது மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தானே மேண்டேட் வாங்குனீங்க. இப்ப நீங்க வந்து எடுத்துறீங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க எடுக்க போறீங்க இது எல்லாத்து மேலயும். மேடம் நான் இல்ல, திமுக காரங்க என்ன சொல்லி 2021 மேண்டேட் வாங்கினாங்க? தயவு செஞ்சு மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த அது சரி சார், அத நான் மறுக்கவே இல்லையே. இல்ல இப்ப அவங்க செய்யலங்கிறது தெரிஞ்சது தானே. எந்த முன்னாள் அமைச்சரும் உள்ள போலியே, அது பிரச்சனை இல்ல. எப்படி நீங்க கடந்து போவீங்க? அது எப்படி கடந்து போல? திமுக வரும்போது நான் திமுக கேக்குறேன். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல இந்த சிடிஆர் அண்ணன் இன்னைக்கு வந்து சொன்ன நிதிநிலை அறிக்கை நீங்க பகுப்பாய்வு செய்தீங்கன்னா, ஒன்னு ஏடிஎம்கே ஆட்சினா திமுகவுக்கு அதுல அண்டர் கிரவுண்ட் கமிஷன் இருக்கு, திமுக ஆட்சினா அதுல ஏடிஎம்கே கமிஷன் இருக்கு. ரெண்டு பேரும் உண்மையிலே இல்ல உண்மையேதான். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து உள்ள போவாங்கன்னு பப்ளிக் மேடையில பேசிருக்கீங்க. இல்ல அப்போ இல்ல அதான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றது நான் சரினே எடுத்துக்கிறேங்க. நீங்க சொல்றத நான் டிஸ்பியூட்டே பண்ணலங்க. திமுக திரு சஃபி சுலைமான் அவர்கள் இப்போ வந்திருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பட் மை क्वेश्चन இஸ், அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க ஆட்சியில இவங்களுக்கு கமிஷன் இவ்வளோலாம் சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க ஆக்ட் பண்ணுங்கன்ற. இப்பதானே வெள்ளை அறிக்கை தந்திருக்கோம். இப்போ வந்து திமுக மாதிரி காழ்ப்புணர்ச்சியில எதுவும் செய்யல. சட்டப்பூர்வமா எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, ஊழல் செய்யவும் மாட்டோம், செஞ்சா விட மாட்டோம், ஏற்கனவே செஞ்சவங்களையும் விட மாட்டோம். தளபதி அவர்கள் வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. அது திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதுக்கான சட்டத்தை மீறி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். இவ்வளவு நாள் தமிழகத்தை கொள்ளையடித்த ஒரு கூட்டம் வந்து கூண்டில் ஏற்றப்படும். கேட்போம். திரு சஃபி சுலைமான் அவர்கள் திமுகவின் சார்பில் நம்மோடு இணைகிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நிறைய குற்றச்சாட்டுகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. அமைச்சருடைய வெள்ளை அறிக்கையிலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ வீர விக்னேஸ்வரனும் சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் வித் யுவர் ரெஸ்பான்ஸ் சார். இப்போ தாவேக அரசை முதல்ல நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, அவங்களுடைய வாக்குறுதியில் பல வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனாலும் ஒரு வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றிட்டே வராங்க, சூப்பராக நிறைவேற்றி வராங்க. தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. திமுக மேலே குற்றம் சொல்கிறது என்னன்னா, திமுக காலையில் விஜய் அவர்களுடைய சாக்ஸை தோச்சு போடலனாலும் திமுக தான் காரணம் அதுக்குங்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை மிக சிறப்பாக நிறைவேற்றுறதுல வந்து தாவேகா உண்மையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கு. அது இந்த சபை வர நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெள்ளை அறிக்கை. அதாவது ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு, தமிழ்நாடு முழுக்க பார்த்துச்சு. அவர் வருவாய் என்னங்கிறதே சொல்லாமல் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்து முடிச்சுட்டு அதை பற்றி மெச்ச பேசிட்டும் போயிட்டார். தமிழ்நாட்டோட கரண்ட் வருவாய் என்னங்கிறது சொல்லாமல் இழப்பீடையும் அதையும் மட்டும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வெள்ளை அறிக்கை காமிச்சிட்டு போயிருக்கார். வெள்ளை அறிக்கைன்னா என்னென்ன மேடம்? தேர் ஷுட் பி ஃபேக்ட்ஸ். தேர் ஷுட் பி ஃபேக்ட்ஸ் இன் ஆல் மீன்ஸ்.
அப்போ ஒரு கம்பேரிட்டிவ் டேட்டா இருக்குல்ல EB-ல இருக்குல்ல இவ்வளவு கம்பேர் அங்கதான் வரேன். கம்பேர் டேட்டா கம்ப்ளீட்டா இருக்கணும். 25 ஆண்டுக்கு அவர் டேட்டா கொடுத்திருக்காரு. அவர் 60 ஆண்டுக்கு தரட்டுமேங்கறாங்க. 100 ஆண்டுக்கு தரட்டும். யார் வேணாம்னு டேட்டா தான கொடுக்கட்டும். நாங்க என்ன பண்றோம்? நாங்க அதே தான் பண்ண போறோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா காந்தி காலத்துல தரட்டும். அது என்ன திமுக காலத்துல மட்டும் தர்றது? இல்லையா அதிமுக கொடுத்துட்டாரு. வெள்ளை அறிக்கை நீங்க வந்து ஃபினான்ஸ் சொல்றீங்க. சரி வாங்க அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கரண்ட் சப்ஜெக்ட் வாங்க. வெள்ளை அறிக்கைன்னா எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வெள்ளை அறிக்கை தர்றது இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் செட் பண்றது ஏன்னா திருவெற்றியூர் எம்எல்ஏ இன்னைக்கு ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் போயிருக்காரு. சரி அவர் போனதுனால இவங்க கட்சிக்காரங்களோட செருப்பெல்லாம் வழக்கமாக இருக்கும் போது அங்கங்கே வீசி போட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த செருப்பெல்லாம் தூய்மை பணியாளரை வச்சு கையை வச்சு எடுத்து மாற்றிருக்காங்க. திஸ் ஹேப்பன் டுடே. தமிழ்நாட்டு சரித்திரத்துல நடக்காத விஷயம். இன்னைக்கு நடக்காத விஷயம் சார். இதுக்கு டேட்டா இருக்கு. நியூஸ்ல பார்த்து தான் வராம இருங்க. ஐயா நான் வர விக்னேஷ் வர இல்ல இல்ல என்ன டாபிக் விக்னேஷ் வர விக்னேஷ் just give me 5 seconds. அண்ணா ஒரு நிமிஷம் டாக்டர் ஒரு நிமிஷம். விக்னேஷ் நான் இருங்க விக்னேஷ் நான் வரேன். allow me to moderate this. Give me 5 minutes. Give me 5 minutes. Allow me to moderate this. பேசி முடிக்கட்டும். வரும் அமோனியா பாய்சனிங் நடந்துச்சுங்க. அமோனியா பாய்சனிங் நடந்து எப்படி டாக்டர் ஈபி தவிர எல்லாம் பேசுறாங்க. ஒரு பிளான் வந்து எப்போ வருவீங்க ஈபிக்கு? ஏன் ஈபி வந்துன்னு சொல்றேன் இருங்க. அமோனியா பாய்சனிங்ன்றீங்க. அமோனியா பாய்சனிங் முக்கியம் கிடையாதுங்களாங்க. இன்னைக்கு டாபிக் தந்தி டிவி அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நான் நிலைமைக்கு வரேன். நான் ஈபி பத்தி கேட்டேன்னா என்னாச்சு கேட்டிட்டு அப்ப தந்தி டிவி வெயிட் பண்ணுங்க. அமோனியா பாய்சனிங் வந்து இவங்க சிஎம் உடைய பர்த்டேக்கு முந்தின நாள் 2 பேர் இறந்தாங்க. அன்னைக்கே 2 வகையான கருத்து வந்து 7 பேர் 2 பேர் மேடம். ஆனா பதட்டப்படுறீங்க சார். அவர் பேசணும்ன்றார். அவர் பேசட்டும். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. என்னன்னா சார் அவர் ஈபியை பேசுங்கன்னு கேட்டாச்சு. அவர் அமோனியா முடிச்சு தான் வருவாராமா. அவர் முடிக்கட்டுமே. நம்ம தான் வெயிட் பண்ணுவோமே. முடிக்கட்டும். ஈபிக்கு வந்தது காரணம் வர இருங்க. 12 பேர் இறந்து போனாங்க. இத பத்தி முதல்வர் ஒரு வாயை கூட இதுவரை திறக்கல. அதே மாதிரி கூட்டணி இருக்கிற சிபிஎம் வந்து போராட்டம் நடத்தி இருக்கு. 25 lakhs கொடுங்க நீங்க இதுன்னு. அதை பத்தி சிஎம் வாயை திறக்கல. உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடி காலை பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணி போக்சோ கேஸ் வரையும் போயிருக்கு. அதை பத்தி சிஎம் இன்னும் பேசல. என்எல்சி பங்குக்கு விற்பனை செய்யறதுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியிருக்காரு சிஎம். நாங்க ஆட்சியில் இருக்கும்போது கடிதம் எழுதிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவீங்க என்னாரு. யார? ஸ்டாலின் சார். இப்போ இவர் என்ன பண்றாரு? கடிதம் எழுதி போய் தூங்கிட்டாரான்னு கேட்போம். பெரம்பூர்ல போய் நன்றி சொல்லுங்க சார்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி சார்ல விட்ட 300 பஸ்ஸை பெரம்பூர் பஸ்ல ஏறி ஊர் சுத்திட்டு வந்திருக்காரு சிஎம். 40 நாள்ல 401 இருங்க மேடம். இல்ல நீங்க இன்னும் கூட சொல்லுங்க. நான் உங்களை ஸ்டாப்பே பண்ண போறது இல்ல. இருங்க மேடம். உங்களுக்கு ஸ்டாப்பே பண்ண போறது இல்ல. நீங்க ஃபுல்லா சொல்லுங்கன்ட்டு. நீங்க இன்னும் நியூஸ் பேப்பரை படிச்சு என்னெல்லாம் உதாரணம் கொண்டு வந்திருக்கீங்களோ எல்லாத்தையுமே சொல்லிருங்க. ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஈபி பத்தி பேசுறோம். ஈபி பத்தி உங்களுக்கு பதில் இல்ல போல இருக்கு. வேற ஏதோ இஷ்யூஸ் பேசுறாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ஆனா நீங்க சொல்லுங்க. நான் நிறுத்தல. தந்தி டிவி 2 நிமிஷம் டைம் சொல்ல போதும். அவசரப்பட வேண்டாம். 40 நாள்ல 401 போஸ்டிங் போட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது டிஎன்பி எக்ஸாம் எழுதி வச்சு ரிசல்ட் வர வச்சு இவங்க தான் போட்டோம்னு சொல்லிட்டு மேடையில் சொல்லிட்டாங்க. 300 பஸ் விட்டாங்கன்னு பத்தி சொல்லிட்டேன். அதாவது தங்க மோதிரம் திட்டத்துக்கு வந்து டிஎன்எம்எஸ்சி கிட்ட வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மெடிக்கல் சம்பந்தமா விஷயம் டாக்டர் எனக்கு தெரியும். அங்க போய் தங்க மோதிரம் வாங்கி கொடுங்கிறாங்க. தங்க மோதிரத்தை என்னன்னா 1 கிராம் 14,000 ரூபாய் தான். 17,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. 4,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம். தூய்மை பணியாளர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், டாஸ்மாக் பணியாளர்களாகட்டும், செவிலியர்கள், மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. மொத்தத்தில் ஊழல் செய்த யாரையும் விட மாட்டோம். தேடி பிடிச்சு எங்கள் கட்சியில் சேர்த்து போங்கிற விஷயத்தை தெளிவாக செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயத்தை மடைமாட்டத்துக்காக இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை. மேடம் இப்போ டக்குன்னு கேட்டீங்க, உங்ககிட்ட பதில் இல்லைன்னு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னாள் அமைச்சர் எல்லா பதிலையும் வெட்ட வெளியே சொல்லி முடிச்சிட்டார். இதில் என்ன மிஸ்ஸிங், என்ன இல்லைன்னு. ரொம்ப முக்கியமாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வெள்ளை அறிக்கை. ஆமாம். சரி, நிர்மல்குமார் வந்து அவர் முன்ன அதிமுக இருந்தார், பாஜக இருந்தார். ஆனால் இப்போ வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா
முந்தைய ஆட்சியில 58,534 கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தது. திமுக ஆட்சி பாருங்க, அது 34,447 ரூபாய் குறைச்சு இருக்குங்க. கேளுங்க, டாரிஃப் எங்க காசு இருங்க மேடம், இருங்க, குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதே நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு தான் முந்தைய ஆட்சியில 3%, 33%, 16% கூட்டினாங்க. நாங்க எங்க அரசுல இருந்து கொடுத்தோம் டான்ஜெட்கோக்கு. அந்த இழப்பீடை சரி செய்யறதுக்கு அரசு மூலமா டான்ஜெட்கோக்கு அந்த பணம் வந்து சொன்னாங்க. நீங்க எப்படி பண்ண போறீங்க? நீங்க டாரிஃப் ஏத்தல அப்படி இருங்க மேடம், ஏத்தலங்க தான் அவங்களோட இதே பேச்சு. என்னது ஏத்துனீங்கல்ல? அதாவது முந்தைய ஆட்சி மாதிரி ஏத்தலங்கிறது தான் பாயிண்ட். 2017 எவ்வளவு % ஏத்துனாங்க, நீங்க எவ்வளவு % சொல்றேன். 2017 இருந்து 2021 வரை இந்த டாரிஃப் சேஞ்சஸ் வேற. 21 to 26 இந்த டாரிஃப் அதான் எவ்வளவு % சொல்லிருங்கன்ற அவர் தெளிவா சொல்லிருக்காரு. 333 and 17 கூட்டினது படி நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எவ்வளவு கூட்டிருக்கோம்? நாம எவ்வளவு கூட்டிருக்கோங்கிற விஷயத்தை விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ இன்னைக்கு இவங்க கொடுத்த அந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமா அந்த 200 யூனிட் விஷயம் பத்தி எதுவுமே இல்லை. ரீசன் என்னன்னா, 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படாத ஒரு மின் கட்டண உயர்வு பண்ணிருக்காங்களே, அது அமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், பொதுமக்களுக்கு தெரியுது. ஏன்னா போன முறை 200 யூனிட் இலவசமா இல்லாம பழைய எடப்பாடி ஆட்சியிலையும் திராவிட மாடல் ஆட்சியிலையும் இருந்த 100 யூனிட் இலவசத்தை வச்சுக்கொண்டு எப்படி மக்கள் வந்து மாதம் செய்யக்கூடிய 2 மாதத்துக்குரிய கட்டக்கூடிய கட்டணத்தை விட இம்முறை 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு வந்த பிறகு அதிகமாக வந்தது எப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அது வந்து அண்ணன் நிர்மல்குமார் இன்னும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. இந்த வெள்ளை அறிக்கை வரும்னு நினைச்சேன், அதுவும் வரல. ரொம்ப முக்கியமா சரி, ரொம்ப முக்கியமா லாஸ்டா ரொம்ப முக்கியமா மேடம் ஒரே ஒரு வர விக்னேஷ் ரொம்ப முக்கியமா இவர்கள் எனக்கு தெரிந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 2021, 2021, 2026 எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வெள்ளை அறிக்கை தயவு செய்து கொடுங்க. சரி, ஆனா நிகழக்கூடிய சம்பவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கெல்லாம் மக்கள் நல விஷயங்களுக்கெல்லாம் மக்களுக்கு போராட விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் தாங்க. அதே நேரத்தில் நீங்க இந்த மாதிரி வெள்ளை தர திமுகவின் ஆட்சியுடைய நல்ல விஷயங்கள் மக்களிடம் போய் சேரும். அது எங்களுக்கு தான் நல்லது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே விக்னேஷ். மேடம் நீங்க வந்து கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. ஆனா நான் கேட்ட கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின், அதுக்கு மட்டும் பதில் வரல. மொத்த கடன் 2,47,130 கோடி. அதுல கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2021, 2026 மட்டும் 84,000 கோடி. அதாவது டோட்டல் இதுல வந்து 34% 5 ஆண்டுகள், 70 வருஷம் இருந்ததை விட 34% 5 ஆண்டுகளில் வாங்கியிருக்கீங்க. இந்த கடன் வாங்கியிருக்கீங்களே, வாங்கியிருக்கிறது ஒரு அரசுக்கு உரிமை இருக்கு, நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்களா? எந்த அடிப்படையில் பண்ணீங்க? நாங்க அதுல என்ன சொல்றோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பல மெட்ரிக் டன் காணாமல் போகிறது, அந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமிஷன் வைக்கிறது, அடுத்து வந்து அமைச்சர் சிடிஆர் அண்ணா சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ஒப்பந்தங்கள் போட்டு பிரைவேட்டிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. இவங்க அதானின்னு சொன்னாங்க. பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஒரே ஓனர் தான். ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அண்ணா எங்கள் சிடிஆர் அண்ணனை பற்றி சொன்னார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மொழிபோர் தியாகியா? அவர் 5 கட்சி தாண்டி திமுக வந்திருக்காரு, நல்ல கமிஷன் வாங்கி கொடுப்பாரு தானே வாங்கி வச்சிருக்கீங்க. நான் வந்து அப்படி சொல்லல, நான் யாரையும் தேசப்பிதான்னு சொல்லல, மகாத்மா காந்தி தான் தேசப்பிதா. ஆனா நீங்க எங்களை பத்தி பேசுறப்போ உங்க லட்சணம் என்னன்னு நாங்க சொல்லுவோம்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மொழிபோர் தியாகி. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. திமுக கார அவரு, திமுக காரா அவர் எத்தனை கட்சி மாறி எங்கெங்கெல்லாம் மாறி வந்திருக்காரு ஹிஸ்டரி போட்டாவே அது தனி விக்னேஷ் அது இஷ்யூ இல்லையே. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல சாரி சேலஞ்ச் பண்றேன். டாக்டர் சாரி வேற ஒரு கட்சில எவனாவது பார்த்தானா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரேன். ஐயா உங்க யாரை சொன்னா? டாக்டர் நீங்க எனக்கு புரியல, எதுக்கு இவ்வளவு எமோஷனலா இந்த டிபேட்ட கொண்டு வரீங்க? உங்களை சொல்லவே இல்லங்க அவரு. உங்களை எங்க சொன்னாரு? அவர் செந்தில் பாலாஜியை சொல்லிட்டு இருக்காருங்க. நான் அதுவும் ரெலவென்ட் இல்ல விஷயத்துக்கு வா நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு திமுக காரன்னு என்ன கேக்குறாரு? உங்களை கேட்கவே இல்லங்க.
உங்களை கேட்கல, அவர் செந்தில் பாலாஜியை கேட்கிறாரு. அதுவும் ரெலவென்ட் இல்ல விஷயத்துக்கு வா. நான் சொல்றேன். சரி விடுங்க. திமுக ல இருந்து தாங்க அவர் கவுன்சிலர் ஆனாரு. சரி ஓகே ரைட். என்னங்க இதெல்லாம் இல்ல பேசிட்டு அது இருக்கோமா பாயிண்ட் இன்னைக்கு? இல்லங்க. நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? இல்ல நான் அது பாயிண்ட் அமோனியா மாறிட்டேன் நானு. அமோனியா மாறி அது இன்னைக்கு விவாதம் அது இல்ல. ரைட்டா? முக்கியமான இஷ்யூ தான் அது, விவாதம் இல்ல விட்டுறலாம்ன்ற. அமோனியா மாறி விட்டுறலாம்ன்ற. புரியுது எனக்கு. வர முக்கியம் இல்ல. வர யாருக்கும் முக்கியம் இல்ல இப்போ தமிழ்நாட்டுல. வர மேடம் உங்களுக்காக தான் சார் சொல்றேன். இப்ப செந்தில் பாலாஜி பத்தி பேச வரீங்களா? மேடம் நான் பதில் சொல்லிடுறேன். பேச வரீங்களா? பதில் சொல்லிடுறேன். எதுக்கு இருங்க விஷயம் இன்னும் நந்தகுமார் பேசல. அப்ப டாபிக் மாத்துங்க பேசுவோம். டாபிக் நான் ஏன் சார் மாத்தறேன்? நான் ஈபி பேசுறீங்களான்னு கேட்டீங்க. இல்லங்க, ஈபிய டாபிக்கா வச்சிட்டு நானும் ஐயா சாமி எல்லாரும் ஈபிய பத்தி பேசுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேன். என்ன இங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது இல்ல, எங்க பேசணும் ஈபிய பத்தி? நான் ஈபிய பத்தி தான் பேசுனேன். இல்லன்னு சொல்லுங்க. சரி பாக்குறாங்க எல்லாரும். சரி விடுங்க, பாக்குறாங்க அவங்க தெரியுமே. சரி வேற தான் பேசுங்க. ஓகே விக்னேஷ் will come back to you. இல்ல அவர் சொன்ன ரிப்ளை முடிச்சிடுறேன். நந்தகுமார் பேசல. நான் இல்ல ஒரே நிமிஷம். இல்ல நான் முடிச்சிடுறேன். என்னன்னா என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அவரு என்ன சொன்னாருன்னா 2 லட்சம் சில்லறை கடன் வாங்குனீங்க, அது என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டாரு. விக்னேஷ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா நான் சொன்ன கேளுங்க. இருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஈபி மட்டும் தான் பேசினேன். நீங்க தான் கதையா சொன்னீங்க. ஊர்ல இருக்க கதையெல்லாம் பேசுறீங்க. நான் ஈபி மட்டும் தான் பேசுறேன். இங்க சொல்ல கூடாதா? இங்க நான் சொல்ல தப்பா? சட்டசபையில கதை சொல்றாரு அவரு. நான் இங்க தான் சொன்னேன். நீ அதான் சொன்னாரு, சம்பந்தம் இல்லாம போனா உங்களுக்கு கதை சொல்லி தான் அடிக்கணும். நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. அப்படிதான் பதில் சொல்லுவோம். சம்பந்தம் இல்லாம நக்கலா பேசுறீங்க. சிஎம் ஒருத்தர் வந்து சட்டசபை நக்கலா பேசினா இந்த மாதிரி சபையில அவர் நக்கலா தான் பேச பதில் தருவோம். நான் என்ன சொல்றேன்னா, நக்கலா நையாண்டியா ஆமா, நான் சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறதுக்கு தான் ரிப்ளை வந்துச்சு. சரி ஓகே, தேங்க் யூ டாக்டர் சஃபி. ஹோல்ட். திரு விக்னேஷ் ப்ளீஸ் ஹோல்ட். திரு நந்தகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நான் அன்போடு வரவேற்கின்றேன். திரு நந்தகுமார், யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ் ஒயிட் பேப்பர். இது வந்து உள்ளபடியே இன்னைக்கு இந்த ஒயிட் பேப்பர் வந்திருக்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒண்ணு. இப்ப சஃபி பேசும்போது கூட சொன்னாரு, ஏன் வந்து பினான்சியல் ஒயிட் பேப்பரை வந்து கடைசி 5 வருஷத்துக்கு தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கும் போதே அதுக்கு முண்டான வருஷத்தை பூரா அவர் கவர் பண்ணிட்டாரு. திருப்பி அவர் வந்து வீல வந்து ரீஇன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்லை. லெஃப்ட் ஓவர் பீரியடுங்கிறது வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ், அதனால அதுல கவர் பண்ணாரு. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க டிஎம்கே பீரியட்ல எவ்வளவு வந்து டாரிஃப் ஏறிச்சுன்னு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கையில அந்த தகவல் கொடுக்கல. நக்கீரன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டேட் வந்து பாத்தீங்கன்னா 17/3/2025 வந்து அன்புமணி ராமதாஸே ஒரு அறிக்கை அவங்க வந்து நக்கீரன்லயே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல உயர்த்தப்பட்ட டாரிஃப் எவ்வளவுன்னா 51%. நினைக்கிறேன். I'm not sure 50 இருக்கான்னு எனக்கு தெரியல. அபிஷியல் நம்பர்ஸ் 30-35% நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6% ஏத்திக்கலாம்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. சோ அதுல எவ்வளவு ஏறிச்சுன்னு இல்ல, அது வேற. அது வந்து ரூல் வந்து டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 51% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. somewhere about 47-48. அதுக்கப்புறம் ஒரு 3.61% ஏத்துனாங்க. So 51% வந்து it was a tariff was increased in DMK government periodல. அதுல வந்து 50% டொமஸ்டிக்குக்கான எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க கமர்ஷியல் ஹை டென்ஷன்லாம் சேர்த்தா 50 இருக்கலாம், எனக்கு தெரியல. we have to check the facts. நான் அதான் சொல்றேன். ஆர்டிகலே வந்து நக்கீரன் ஆர்டிகல் டேட் வந்து 17 மார்ச் 2025 டாக்டர் அன்புமணி ராமதாஸனுடைய அறிக்கையில டீடைல்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து அவர் எக்ஸலண்டான ஒரு டேட்டாவோட அந்த அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதனாலதான் நான் சொல்றேன். அடுத்தது 2021 to 22, அதுக்கப்புறம் 2023-24 இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் ப்ரொடக்ஷனை வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை 21% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நார்மலாவே எந்த ஒரு இடத்துலயும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். 21-22 அல்டிமேட்டா 21-22 அந்த வருஷத்துக்கும். ஆனா வெள்ளை அறிக்கையில புது ப்ரொடக்ஷன் இல்லன்னு சொல்லுது. நீங்க ப்ரொடக்ஷன் புதுசா 20% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இல்ல நான் சொல்றது நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் எனக்கு கவுண்டர் क्वेश्चन வைக்கிறதுக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த அந்த ப்ரொடக்ஷனை வந்து 21% ஃப்ரம் த பேஸ் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ. இப்ப இன்னைக்கு கூட இந்த வெள்ளை அறிக்கையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட ஓன் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னா வெறும் 16.4% தான். 3500 மெகாவாட் அன்னைக்கு இருந்த. ஆமா, இப்ப இருக்கக்கூடியது இந்த 21% ஆஃப் த டோட்டல் ரெக்வயர்மெண்ட் இல்ல.
சப்போஸ் 100 யூனிட் இல்ல நான் அப்படி கூட சொல்லல 21 யூனிட் இல்ல தட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் அதாவது 21ல இருந்ததுல இருந்து அந்த 2 வருஷத்துல 20% இன்கிரீஸ்னு சொல்றீங்க தட் ஐ அண்டர்ஸ்டுட் நான் கேக்குறது அதுக்கு அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கையில திமுக ஆட்சியில புதுசா பவர் கெபாசிட்டி இன்கிரீஸ் பண்ணவே இல்லன்னு சொல்றாரு நீங்க சொல்ற 20% எதுல இருந்து வந்தது இல்ல அசோக் நான் அதுதான் சொல்ல வரேன் இந்த 21% ஆஃப் த பேஸ் இன்க்ரீஸ் பண்றது 21% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 77%. என்ன எஃபிஷியன்சின்னு பாருங்க அந்த எஃபிஷியன்சியை சொல்றதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன் உங்களுக்கு இல்ல ஐ டுக் யுவர் பாயிண்ட் இல்ல அதாவது 20% பவர் கிடைக்கிறதுக்கு 70% செலவு பண்றாங்கன்னு சொல்றீங்க யுவர் பாயிண்ட் இஸ் டேக்கன் நம்ம அதை கொண்டு போவோம் ஆனா நான் கேக்குறது இந்த 20% எங்கே ஐ எம் ஜெனுவின்லி கியூரியஸ் அந்த 20% நீங்க இன்க்ரீஸ் சொல்றீங்கல்ல எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அது வந்திருக்கு இப்ப திமுக இன்க்ரீஸே பண்ணலன்னு சொன்ன குற்றச்சாட்டு இதுவும் முரண்பாடா இருக்குன்றதுல நான் நிக்கிறேன் நான் இல்ல நான் உங்க நம்பருக்கு சொல்றேன் 2021-22ல 8200 கோடி யூனிட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொடக்ஷன் சரி அது வந்து ஓவரால் ரெக்வயர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12.91%. சரி 2023-24 ப்ரொடக்ஷன் 9338 crore யூனிட்ஸ் சரி அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அது அந்த இடத்துல தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2021-22ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் per யூனிட் which means ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் இவங்க ஆட்சியில ஓபன் பண்ணிருக்கணும்ல இல்லனா எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அந்த பவர் இல்ல செயல்படாத விஷயத்தை செயல்பட வச்சிருக்கலாம் மின் உற்பத்தி நிலையம் உதாரணமா உடன்குடி நார்த் மெட்ராஸ் அதெல்லாம் வந்து ஜெயலலிதா பீரியட்லயும் ஏடிஎம்கே பீரியட்லயும் வந்து செயல்படாம விட்டதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து செயல்பட வச்சதுன்னு அந்த காலத்துல உடன்குடி ஃபர்ஸ்ட் யூனிட் இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஓபன் பண்ணாங்க பட் எந்த வருஷம் ஞாபகம் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி காரணமா இருக்கு காட் இட் நந்தகுமார் சார் எஸ் இல்ல எசன்ஸே என்னன்னா 21% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 77% இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஓகே ஓகே இட் வாஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எஃபிஷியன்சி நான் சொல்ல வரேன் நானு அந்த டேட்டாலாம் அவங்க இயர் வைஸ் அதெல்லாம் கேப்சர் பண்ணி இருந்திருக்கணும் இந்த ஒயிட் பேப்பர்ல கேப்சர் பண்ணல ஓகே இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2,47,000 கோடியில இன்னைக்கு நமக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கத்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரெகுலேட்டரி அசெட் லைபிலிட்டின்னு இருக்குது 59,000 கோடி ரூபாய் அது பினான்சியல் ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதுல சொல்லி இருந்தாரு அது பினான்சியல் அதாவது ரெகுலேட்டரி அசெட் லைபிலிட்டி வந்து இந்த 2,47,000 கோடியில் அது இன்க்ளூடட் கிடையாது இது டெல்லியில வந்து இந்த மாதிரி டிஸ்காம்ஸ் வந்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக அண்டர் கட்டிங் ரேட் பண்ணி வித்து டிஸ்காம்ஸ்க்கு வந்து லாஸ் இன்கர் பண்றாங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லிக்கு மட்டும் இல்ல ஓவராலா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஆர்டர் கொடுத்து இருக்கக்கூடிய பேக்லாக் இந்த ரெகுலேட்டரி அசெட் லைபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ளார நல்லிஃபை பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க அதை எடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போச்சு எங்க கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்குன்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 more year எக்ஸ்டென்ஷன் வாங்குனாங்க அப்ப இன்னைக்கு 2024 பிரகாரம் நமக்கு 59,000 கோடிங்கும் போது வர மார்ச் 2031க்குள்ளார இந்த 59,000 கோடியை நம்ம நல்லிஃபை பண்ணி ஆகணும் அது வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சராசரியா 11,800 கோடி ரூபாய் அத பத்தி இந்த வெள்ளை அறிக்கையில வந்து அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணுனா அதை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போறோம் ஏன்னா இன்னைக்கு கூட சிடிஆர் நிர்மல்குமார் மாண்புமிகு அமைச்சர் சொல்லும் போது கூட எந்த டாரிஃப் இன்க்ரீஸ் எல்லாம் எது இந்த ஜூலைல இருக்காதுன்னு வேற சொல்லியிருக்காரு இந்த வருஷம் அவங்க சொல்றக்கூடியது ஆமா அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இந்த லீக்கேஜஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண போறோம்ன்றாங்க பட் இப்ப சொன்ன மாதிரி சஃபி கூட சொன்னாரு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெவென்யூ டெபிசிட் வந்து கம்மியா இருக்கு மத்த முந்தின 4-5 ஆண்டுகளை விடங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆனா ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சு கூட இந்த கடந்த 5 ஆண்டுல பாத்தீங்கன்னாக்கா 87,400 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம் அதே மாதிரி நீங்க சப்ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணதுல அவங்க சப்ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணது வந்து 423 இல்ல ஒரே நிமிஷம் இந்த நம்பரை நான் சொல்லிடுறேன் so that they can answer it 423 சப்ஸ்டேஷன் வந்து திமுக பீரியட்ல அனௌன்ஸ் பண்ணதுல வெறும் 32 சப்ஸ்டேஷன் தான் இன்னைக்கு வந்து கமிஷன் ஆயிருக்கு வர்க் இன் ப்ராக்ரஸ் அதாவது வெறும் 7.5% 120 சொன்ன மாதிரி ஞாபகம் 8% சாரி 120 சொல்லல அமைச்சர் சொல்லும்போது வர்க் இன் ப்ராக்ரஸ் 121 அதாவது நான் சொல்றது டிஎம்கே பீரியட்ல அனௌன்ஸ் பண்ணது 423 செயல்பாட்டுக்கு வந்தது 30 தானா
32 தான், வெறும் 7.5% தான். இன்னும் 270 சப்ஸ்டேஷன் Okay. கையே வைக்கல. 64% சப்ஸ்டேஷன் ஓகே எந்த வேலைப்பாடுகளும் இல்ல. சரி இப்போ எந்த அளவுக்கு அடுத்தது இன்னொரு வந்து சரி, பாத்தீங்கன்னா கேட்போம் சார், முக்கியமான கேட்போம். ஒரு data. break point ஏன்னா, இருக்கு. ஒரே நிமிஷம் ஏன்னா இந்த டாபிக் வந்து எக்ஸலண்டா நீங்க எடுத்திருக்கீங்க, பேசுறீங்க, பூரா இபி சம்பந்தமா பேசுங்கன்னு சொன்னனால நான் இன்னொரு புள்ளி விவரத்தையும் நான் ஒரு அனாலிசிஸ் சொல்லிடுறேன். இதுல நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் பாத்தீங்கன்னா 2001 இருந்து 26 வரைக்கும் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் ஒவ்வொரு வருஷத்தும் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னா 3.65%. சரி பீக் டிமாண்ட் கரண்ட் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னா இந்த கடந்த 25 வருஷத்துல 4.55%. ஆனா கடனுடைய வளர்ச்சி 15.68% ஒவ்வொரு வருஷமும். Okay. அதாவது நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதிகமான மாதிரி 4.5 மடங்கு கடன் அதிகமாயிருக்கு. ஓகே கரண்ட் பீக் டிமாண்ட் எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல 3.5 மடங்கு கடன் அதிகமாயிருக்கு. ஓகே ஓகே இப்போ அந்த அளவுக்கு இங்க எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு டிஎன்இபில. காட் இட் சார். திரு பிரகாஷ், நிறைய சவால்கள் இருக்குன்னு நல்லா தெரியுது கிளியர்லி ஃப்ரம் த ஒயிட் பேப்பர். நம்மளோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, நமக்கு ஆட்கள் நியமனம் செய்ய வேண்டியிருக்கு, கடன் இவ்வளோ இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன்னா இந்த ஒரு துறைக்கு மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ். இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா இது எல்லாத்துக்கும் ரெவென்யூ வேணும், இது எல்லாத்துக்கும் நிதி வேணும்ல. எங்கேருந்து வரும் அப்படிங்கிற அடுத்து கண்டிப்பாக இவங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றாமல் இருக்கவே முடியாது. இப்போ இந்த 200 யூனிட் சார் சொன்னார் இல்லைங்களா, 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்ததே வந்து இப்போது எனக்கெல்லாம் போன மாதம் பில்லு வந்து 4000 ரூபாய் வந்துருந்தது. அது கொடுத்துருக்கணுமான்ற கேள்வி இப்போ வருதோ? வருது. எதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு? ஃப்ரீ எனக்கு போன வாட்டி வந்து 4000 யூனிட் வந்ததுங்க. இப்போ வந்து 4000 ரூபாய் வந்துருந்தது, இப்போ 10,000 ரூபாய். நீங்க ஏசி போட்டிருப்பீங்க சம்மர்ல, பகல் பூரா ஏசி போட்டு. போன மாசமும் ஏசி தானே போட்டிருப்போம். போன மாசமும் ஏசி இல்ல இந்த சைக்கிள் தான் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேயோட சைக்கிள் வந்து உங்களுக்கு ஜூன்ல வந்திருக்கும். இதுதானே பீக்கா நீங்க ஏசி? இல்ல எல்லாரும், எனக்கு மட்டும் இல்லைங்க, ஏசியே இல்ல. நாங்கெல்லாம் டிசம்பர்லயே ஏசி போடுவோம். இல்ல மேடம், ஏசியே இல்லை. ஏசி இல்லாத வீட்லயே என் டெனண்ட்டுங்க ஏசி இல்லாத இருக்காங்க என் வீட்டில். நான் ஹவுஸ் ஓனரு, எனக்கு டெனண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் கண்ணாபின்னான்னு பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ கரண்ட் டேரிஃபே ஏற்றலையே, எப்படி பில் இன்க்ரீஸ் ஆகும்? டேரிஃப் ஏற்றல மேடம். இந்த 200 ரூபா ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா, அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணுறாங்க. எப்படி தெரியல அது நான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நீங்கள் சென்னையில் யாரை வேணா கேட்டு பாருங்கள், போன 2 மாதம் பில்லுக்கும் இந்த 2 மாதம் பில்லுக்கும் பாருங்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ். அது சம்மரில் இருக்க தான் சார் செய்யும். நீங்கள் அதையும் வச்சுட்டு 200 யூனிட்டையும் வச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு கேல்குலேஷனில் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று, ஐ வில் கம் டு மை மெயின் பாயிண்ட். இது ஒரு சப்சிக்வெண்ட் பாயிண்ட். இவங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதா நிர்மல்குமார் சொல்கிறார். இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேரிஃபை ஏற்றி தான் ஆகணும், இல்லாட்டி உங்களால் சமாளிக்கவே முடியாது. சார் அவங்களால சமாளிக்க முடியாமல் போட்டோம், நாங்கள் எப்படி சமாளிக்கிறது? நம்ம சமாளிக்கவே முடியாது. இப்போ தான் 2022 ஏற்றுனாங்க, 24 ஏற்றுனாங்க, திருப்பி இந்த வருஷம் இல்லைன்னு இருக்காரு, திருப்பி அடுத்த வருஷம் ஏற்றுனாங்கன்னா நம்ம இல்லைன்னு எப்படி ஃபேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? அப்புறம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அவர் சொல்லிக்கலாம். நான் வந்து மினிஸ்டர் தானே சார் சொல்கிறேன். மினிஸ்டர் தான் மேடம், அவர் கூட சொல்லலாம், மக்களுக்காக கூட நினச்சி சொல்லலாம். நிர்மல்குமார் நல்ல மனுஷன், மக்களுக்குன்னு நினச்சி கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. இவங்க வந்து கண்டிப்பாக டேரிஃபை ஏற்றுவாங்க. இன்னொன்று, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ப்ரெஷர் இருக்குது. அவங்க கொடுத்த கடன்கள், அவங்களுக்கு கட்ட வேண்டிய டியூஸு, இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து இவங்களை ஆட்டோமேட்டிக் கொண்டு போயிடும். இதை தான் வந்து உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டதுனால வந்த விளைவுன்னு சொல்லி திமுக சொல்லிச்சு, ரைட்டுங்களா? அதே எஃபெக்ட் வந்து இவங்களுக்கு வரும். கண்டிப்பாக இவங்க வந்து அடுத்த மாதம் ஏற்றுவாங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். இன்னொன்று, இவங்க வந்து சொல்லக்கூடிய கரப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. கரப்ஷன்ஸ், கண்டக்டர் வாங்கினதில் கூட கரப்ஷன்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் கரப்ஷன்றாங்க. என்ன கரப்ஷனு, எப்படி கரப்ஷனு, அதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு என்ன ஆக்ஷன்? இப்போ சொல்லுவாங்கல்ல, வெள்ளை அறிக்கை வந்திருக்கு, அடுத்து ஒன்னொன்னா வரும்ல. இப்போ ஏவாவேல் வீட்டில் ரைடுக்கு போகிறாங்க. அது வந்து ஏடிஎம்கே பீரியடில் போட்ட ரோடுக்கான ரைடு. ஏடிஎம்கே பீரியடில் அவரே வழக்கு போட்டு, திமுக ஆட்சியை 2021 வழக்கு போட்டு அந்த என்ஜினியர்கள் மேலாம் சஸ்பெண்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் வந்து கரூரில் போட்ட கேஸுக்கு இப்போ வந்து ரைடுன்னு இந்த சீக்வென்ஸ். எந்த பீரியடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன ஆக்ஷன் எடுக்கட்டும்.
இப்பதான் மேடம் வர்றாங்க. அது ஆக்சுவலா ஆக்ஷன் எடுத்ததே ஏவா வேலு தான். அந்த பீரியட்ல ஒரு அவர் ஆக்ஷன் எடுத்த கேஸுக்கு அவர் மேலே ரெய்டு, அவர் மேலே ரெய்டு, அவரும் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு ரெய்டுக்கு போகிறாங்க. சரி. ஸோ இவங்க இந்த ரெமெடி சொல்கிற ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மாமன் சீர்னு ஒரு திட்டம் சொல்கிறாங்க. மாமன் சீர் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரை ஒரு ஜுவல்லரி அதிபர் வந்து போன வாரம் சந்திக்கிறாரு, ஜோஸ் அலுகாஸ்ன்னு. அந்த ஜுவல்லரிக்கு இவர் வந்து விளம்பர தூதுவராகவும் இருந்திருக்காரு முதலமைச்சர் முன்காலத்தில் இருந்திருக்காரு. இப்போ வந்து அவன் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறான், ஜார்ஜ் அலுகாஸ் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஜான் அலுகாஸ்னா அவங்களுடைய சிஇஓ வந்து விஜயை பார்த்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் சீருன்னு ஒரு திட்டத்தை இவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அது ஒரு 3000 கோடி ரூபாய் திட்டம். 755.53 crores per year, 5 years, 4 lakhs babies, ரைட்டுங்களா? அதுவும் எல்லாருக்கும் கொடுப்பேன்னாங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒண்டிதான். ஸோ இவங்க இது வந்து ஆக்சுவலாக டெண்டருக்கு போயிருக்கணும். 3000 கோடி போகலை. ஏன் யாருக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க? யாருக்கு ஆர்டர்? இப்போதான் சார் அது வந்து இவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் இதுக்கு போயிருக்கு. செப்டம்பர்ல இருந்து தானே அவங்க அமல்படுத்த போறாங்க. ஆமாம் மேடம், செப்டம்பர் 15th இருந்து அமல்படுத்த போறாங்க மேடம். இவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் டெண்டர் போடுவாங்க. நம்ம we have to see. இல்ல இப்போ டெண்டர் போடாமே யாருக்காவது ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? do you have that? ஆர்டர் கொடுத்ததா தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? ஜோஸ் அலுகாஸ்க்கு. ஏதா காப்பி இருக்கா? இல்ல. அப்புறம் it is only on the anvil, on social media, ரைட்டுங்களா? அதே மாதிரி அதை வச்சு நம்ம பேச முடியாது. we are not going to come into conclusion. நான் என்ன சொல்றேன்னா, எதையாவது சொன்னா தெளிவா இதனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு ப்ராசஸே இல்லை. இந்த வெள்ளை அறிக்கைகள் எல்லாமே வித்தியாசமான வெள்ளை அறிக்கைகளா இருக்கு. இதுல வரக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்போம், சரியில்லைன்றதான் கேட்போம். திரு விக்னேஷ், கட்டணத்தை ஏத்தியே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்கா? இல்ல, கண்டிப்பா நான் இந்த கட்டண விஷயத்துக்கு பின்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவதூற இவ்வளோ பெரிய ஒரு சேட்டலைட் சேனல்ல வந்து சொல்றாரு. என்ன விஷயம்னா, சுகாதாரத்துறை கீழே இருக்கிற டிஎம்எஸ்சி தான் அதுக்கான டெண்டர்ஸ் தருவாங்க. அந்த டெண்டர் ப்ராசஸ்ல வந்து யார் வேணா அப்ளை பண்ணலாம். நகைக்கும் டிஎம்எஸ்சிக்கும் என்னங்க சம்பந்தம்? அது சொல்ல மாட்டாங்க. நகைக்கும் இல்லங்க. நீங்க இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கேளுங்க விக்னேஷ் வந்துடுறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, யார்கிட்டயுமே சொல்லாம டெண்டரே போடாம யாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க பாட்டு சோஷியல் மீடியால வருது. சோஷியல் மீடியால வருது நீங்க சொன்னீங்க. சோஷியல் மீடியால வருது நீங்க சொன்னீங்க. இப்போ டெண்டர் போட்டுட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. டெண்டர் போடலங்க. நீங்க தான் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷனுக்கு இப்போதான் சொல்ற. அவர் சொல்றாரு சொன்னாரு. இல்லங்க, அவர் சொல்றாரு. so there is a tender process. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். accepted. ஒரு அவதூற நான் என்ன சொல்றேன்னா, டெண்டர் போட்டு அவதூற சொல்லிட்டு அக்செப்ட்னா என்னங்க அர்த்தம்? இப்ப நீங்க வந்து அவரே பின்வாங்கிட்டாரு. விட்டுருங்க. ஜார்ஜ் அலுகாஸ் அவர் என்ன சொன்னாரு? அலுகாஸ்க்கு நான் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. சார் வரட்டும் சார். இவர் எங்க போயிட போறாரு? அந்த ஜுவல்லரி ஓனர் ஜோய் அலுகாஸ் எங்க போறாரு? வரட்டும், வரும்போது தெரியும். சார் இது மிரட்டல். இதுக்கு தான் நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி மிரட்டுறனாலதான் மக்கள் அவர் பர்மனன்ட் எதிர்க்கட்சி தான் அவரு. ஓகே. ஆனா அடுத்து இந்த விஷயம் வந்து இந்த அண்ணன் சொன்ன மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு தான் நந்தகுமார் அண்ணா வந்து கரெக்டான நான் டாரிஃபுக்கு வரேன். இப்போ என்ன விஷயம்னா, இந்த 84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்களே, அதுதான் வந்து மற்ற டேட்டாஸ்லையும் வருது. இந்த 84,000 கோடிக்கு வந்து நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல 270 சப்ஸ்டேஷன்ஸை வந்து ப்ராக்ரஸே பண்ணல. அப்படியே அண்ணன் உதயநிதி அண்ணன் மாதிரி செங்கல் கூட வைக்கல. பிஜேபியின் வழியில செங்கல் கூட வைக்காம இருக்குன்னு அண்ணன் சொல்றாரு. அடுத்த விஷயம் வந்து கரண்ட் கன்சப்ஷன் 4.5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களோட கடன், அதாவது அந்த மணி அளவு 4.5 தானே இன்க்ரீஸ் ஆகணும். அது எப்படி 15% இன்க்ரீஸ் ஆகுது? அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம், இதுல பிரைமா பசி இருக்கு. 84,000 கோடி ரூபாய் கடன், 1/3 ஆஃப் த கடன் வந்து கடந்த 5 ஆண்டுகள் வாண்டி இருக்கு. இது ஒரு பிரைமா பசி. கரண்ட் கன்சப்ஷனை விட 3 மடங்கு வந்து மணி செலவாயிருக்கு. இது ஒரு இது. இன்னொரு சைடு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 70% 80% ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டால்ல இருக்கு. அதனால இது வந்து பிரைமா பசி இருக்கு. திமுகவின் ஊழல்
சட்டத்தின்படி விசாரிக்கப்பட்டு இல்ல விக்னேஷ், நம்ம இந்த டேட்டாக்குள்ள இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பண்ணிட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு ஒயிட் பேப்பர்ல. பட் மை क्वेश्चन நான் அத முடிச்சுக்கிறேன். மை क्वेश्चन இஸ் ஃபார்வர்ட் லுக்கிங். அடுத்து என்ன பண்ண போறோம்? டாரிஃபும் இன்கிரீஸ் பண்ணாம எப்படி நெருக்கடியை சமாளிக்கிறது? இல்ல ஒரே பாயிண்ட் திமுகவும் அதிமுகவும் கமிஷன் கூட்டணியை போல, கமிஷன் பங்காளிகளை போல நம்ம ஆட்சி இருக்காது. தப்பு செஞ்ச திமுகவோ அதிமுகவோ தண்டிக்கப்படுவார்கள். அதே போல இப்போது இருக்க பொருளாதார சூழல்ல மக்கள் மேல ஒரு சுமை ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அருமையண்ணன் சிடிஆர் அவர்கள் வந்து இந்த ஆண்டு டாரிஃப் ஏற்ற வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அறிவிச்சிருக்காங்க. அதே போல நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க அந்த நம்ம முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொன்ன மாதிரி அங்க அப்போ இருக்கிற அந்த நிறுவனத்தோட டிஸ்காமோட பொருளாதார சூழல், அதே மாதிரி இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்றுவாங்க. திமுக மாதிரி 84,000 கோடி கொள்ளையடிக்க ஏற்ற மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. இல்ல விக்னேஷ், 84,000 கோடி கொள்ளையடிக்க ஏற்ற மாட்டாங்க சொல்லிட்டீங்க. நான் அதையே இப்போ எடுத்துக்கிறேன் தற்காலிக பதிலா. அடுத்த ஆண்டு கூட நம்ம அடுத்த ஆண்டு பேசுவோம். பட் அகைன் ஈவன் ஃபார் திஸ் 1 இயர் மை क्वेश्चन இஸ், நீங்க இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு பெரிய பவர் பிளான்ட்டை நீங்க நிர்மாணிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ 1000 கோடிகள், ஒரு 5000 கோடி 10,000 கோடிக்கு குறைவா நம்ம ஒரு பவர் பிளான்ட் இன்னைக்கு ஏற்படுத்த முடியுமான்னு தெரியாது. ஸோ எங்க இருந்து இந்த படம்லாம் வரும்? நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் வேற நிறைய கொடுத்து வச்சிருக்கோம். பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுக்கணும், தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுக்கணும், இதையும் கொடுக்கணும், பவர் பிளான்ட்டும் வரணும். எப்படி சமாளிக்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த டிஸ்காம் டிஎன்இபியை பொறுத்தளவில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜெனியூன்லி இருக்கு. அதை தான் வந்து அண்ணன் சிடிஆர் அண்ணன் அவர்கிட்ட வெள்ளை அறிக்கையே சொல்லியிருக்கு. அந்த அதாவது தாங்க முடியாத கடன் இருக்கு. அது வந்து அந்த நிறுவனத்தை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பல சீரமைக்கிற பணிகள் செய்ய வேண்டிய இருக்குது. அதுல முதல் ஸ்டெப்பா வந்து இப்போதைக்கு கடனை, அதாவது மக்களுக்கு வர விலையை ஏத்த வேணாம், டாரிஃபை ஏத்த வேணாம் முடிவு எடுத்தாலும் அடுத்த காலங்கள் நிதி எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? திருப்பி கடன் தானே வாங்கணும் அப்படின்ற நிதி பொறுத்தளவுல லீக்கேஜஸை கம்மி பண்றது இப்ப நம்ம உடனடியா செய்ய முடியாது. அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காண்டி ஷார்ட் டேர்ம்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுல கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம லாங் டேர்ம்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை போட்டு அதுல வந்து லீக்கேஜஸ் கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான பல்வேறு முதிய நிதி மூலதனத்தை வந்து நம்ம இது பண்ணலாம். இதுதான் இப்ப நம்ம எடுத்தோன்னு இருக்கிற விஷயங்கள். இது வந்து படிப்படியா சரி செய்யப்படும். இப்போ இருக்கிற டிஸ்காம்ஸ்க்கு இருக்கிற நெருக்கடிகள் வந்து படிப்படியா சரி செய்யப்படும். கண்டிப்பா எந்த லீக்கேஜஸ் இருக்காது, எந்த ஊழல் இருக்காது. ஓகே தேங்க்யூ டாக்டர் சஃபி. குறைஞ்சபட்சம் உங்களோட அவங்க இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 15,000 பேருக்கு நாங்கள் வந்து இந்த ஆண்டில் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. சோலார் நோக்கி தேர் கோயிங் டு கோ பிக்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான் இருக்குன்னு பார்க்க முடியுது இல்லை ஃபார் ரிவைவல் ஆஃப் டிஎன்இபி. ஒரு இபி பற்றி பேசலாமா? அப்பா வாங்க சார், வாங்க. உங்களுக்கு தான் தெரியல, அதான் நானே முதல்ல சொல்லி பற்றி பேசலாமா. என்னன்னா, இப்போ நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கும்போது ஒரு நல்ல வேர்டு யூஸ் பண்ணீங்க. அவங்க ரொம்ப மோசமான கிரைசிஸில் வந்திருக்காங்களே, அதை அவங்க சரி பண்ணணுமே. இப்போ ஏன்ட்டு என்ன கேட்குறீங்க? இங்கே ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறது வேணும். 2021 எந்த மாதிரி கிரைசிஸ் ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோவிட் டைம், செகண்ட் வேவ். எடப்பாடி அவர்கள் உதயமின் திட்டத்தில் கொடுத்துட்டு போகிறாரு ஆட்சியை. எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் முதல்ல முத்துவேல் கலைஞருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறாருல்ல கோட்டு, அவர் தெரியாமல் இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து இப்போ லீக்கேஜ் 84,000 கோடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது என்னன்னா, அதை பற்றி வர்றேன். விவசாய மின் இணைப்பு வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம். இருங்க தலைவா, இருங்க, ஏன் பதட்டப்படுற? இருங்க விக்னேஷ், நீங்க அதை தான் கேட்டீங்க, அதான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. 84,000 crore கடன். இருங்க, இத 10 வாட்டி பதிவு பண்ணியாச்சு. நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் பதில் சொல்றாரு. ஈபி பத்தி பேசுறேன். இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? 100 யூனிட் மின்சாரத்துக்காக வருஷத்துக்கு 17,307 கோடி ரூபாய் செலவாகுது. மின் தேவை 2021 இருந்து அதிகபட்சமாக 16,481 மெகாவாட். 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு எவ்வளவு ஆகுது?
விவசாய மின் இணைப்பு வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் இதுக்கும் சேர்த்து 70,307 crores. சரிங்களா? 70,000 17 சரிங்களா? மின் தேவை வந்து 2021 வந்து 16,481 இருந்தது. அது 2024 25 கூட அதோட 2026 ஏப்ரல் மெகாவாட்டில் 20,974 மெகாவாட் உச்சத்தை வரும்போது ஆண்டுக்கு மின் தேவை கூடிக்கிட்டே வந்தாலும் அதை இவங்கள மாதிரி மின்வெட்டு மிகை மாநிலமாக பண்ணாமல் எந்த விதமான பவர் கட்டும் இல்லாமல் கடந்த சம்மர் அதுக்கு முந்தின சம்மர்னு சாதிச்சு காமிச்சுக்கு திராவிட மாடல் ஆட்சி. சென்னையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மின் தேவை வந்து 4,663 மெகாவாட் வந்து உச்சத்தை தொட்டுச்சு. 2024 4,769. ஆனாலும் மின்வெட்டு எங்கேயுமே இல்லை. இதை சர்ப்ளஸாக கொடுத்துருக்குது ஆட்சி. அதுங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி யோசிக்கணும். கடந்த 5 ஆண்டுல வந்து 2 லட்சம் தலைவரை உண்மை சொன்னா பதட்டப்படுறீங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? உண்மையை சொன்னா இருங்க, பதறாதீங்க இருங்க. என்னன்னா கடந்த 5 ஆண்டுல திராவிட மாடல் ஆட்சியில வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கோம். அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் திமுக பொறுப்புக்கு வரதுக்கு முன்பு வந்து வருவாய்க்கும் செலவினத்துக்கும் இடையே இந்த இடைவெளியை குறைச்சு 24,000 கோடி வருமான பற்றாக்குறைய உங்க அமைச்சர் தான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாரு. அதை நிறுத்தி பண்ணிருக்கோம். மிக ரொம்ப முக்கியமா 90,000 மின்மாற்றியை வந்து புதுசாகவும் பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றியும் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இத்தனை சப்ஸ்டேஷன் அதனுடைய அந்த மின்மாற்றின்றது டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதனுடைய இதையும் வந்து பண்றதுக்கான செலவும் இது எல்லாத்தையும் விட முக்கியமான மேட்ரு முந்தைய ஆட்சி வாங்கி வச்சுட்டு போச்சு இல்லையா கடன். அதான் முன்னாடி செந்தில் பாலாஜி தெளிவாக சொன்னார். அதுக்கு மட்டும் 75,000 கோடி வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க சொல்ற அந்த கணக்கு. இது யாரும் தூக்கிட்டு போய் மூட்டையில கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கல. கடன் வாங்கி இல்ல மேடம், ரொம்ப இல்ல மேடம், கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய தேவை அப்படி கிடையாது. வரக்கூடிய வருமானம் எக்ஸ்பெண்டிச்சர் இதை பேலன்ஸ் பண்ணி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுல இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு ஒரு அரசுக்கு. ரொம்ப முக்கியமா வீர விக்னேஸ்வரனும் வேற யாரோ சொல்ற மாதிரி இதுல வந்து இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? அது வருஷம் கொடுக்குது. 2023 சிஏஜி சொல்லியிருப்பாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இங்க டிஎம்கே அரசு பண்ணிச்சுன்னு. ரெண்டாவது, இது ஒன்றும் சாதாரணமா வந்துடாது. முன்னாள் முதல்வர் செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஃபினான்ஷியல் செக்ரட்டரியில இருந்து 7 ஸ்டெப் அப்ரூவல் இருக்கு. இப்போ உங்க ஆட்சிக்கும் அதே தான். என்னதான் திமுகவை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லாருமே பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் முடிச்சவங்க அவங்க எல்லாம் இருக்காங்களே இப்போ உங்ககிட்ட. அவங்கள தாண்டி தான் இந்த அப்ரூவல்ஸும் இந்த டெண்டர்ஸும் இந்த விஷயங்களும் வரும். அங்க எதுவும் நீங்க சொல்ற மாதிரி 84,000 கோடி மூட்டை எடுத்துக்கிட்டு போக முடியாது யாருமே. இதை முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற இந்த அவதூறை வெள்ளை அறிக்கை, வெள்ளை பேப்பர், ஒயிட் பேப்பர்னு புதுசா புது மாடல்ல கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே பார்த்ததுதான். மொத்தத்துல இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் ஒவ்வொன்றாக அம்பலமாகுது. திமுக ஆட்சி மிக சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிடிஆர் நிர்மலகுமார் சொல்லிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க 84,000 கோடி கடன் வாங்கி எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தது, இலவச மின்சாரத்துக்கு 17,000 கோடி போச்சு, இவ்வளவு டிமாண்டு, அவ்வளோத்தையும் நாங்க பண்ணோம், இவ்வளோத்தையும் பண்ணோம்னு சொல்றீங்கல்ல, அதோட சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்ஸ்டால்டு கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு 5-10 மெகாவாட் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாருங்க. உடன்குடி, நார்த் சென்னை, இது அது உப்பேரி, அப்புறம் நமக்கு உப்பு திறக்கலையே, குண்டாறு, உப்பு எங்க திறக்க எல்லாமே பைப்லைன் தான் இவங்க திறப்பாங்க. இப்ப 300 பஸ் விட்டா போய் விடுவாங்க. ஸ்டால் பண்ணி நிக்குது சார், ஸ்டால் பண்ணி நிக்குதுங்க. சி நல்ல ஞாபகம் வச்சுங்க, உதய் ஸ்கீம் இஸ் நாட் அலோன் ஃபார் டாரிஃப். It's for the production. இப்போ நீங்க சொல்ற உடன்குடி, நார்த் சென்னை எல்லாமே தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உப்பூர்லாம் கலைஞர் பீரியட்ல 2010ல தொடங்கினது. வரேன் ஐ கம்ப்ளீட் மை கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் 2013-14ல நிறைய தொடங்கி வச்சது இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பெண்டிங் ஒர்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த வேலையிலே சரியா இருந்ததுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சியில புதுசா தொடங்கி வச்சாதானே இன்னொரு 10 ஆண்டு கழிச்சு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ண விடல. நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணதுனால தான் கிரீன் எனர்ஜியை திராவிட மாடலுக்கு வந்துச்சு. கிரீன் எனர்ஜி மூலமா இது பண்றதுக்காக தமிழ்நாட்டோட சொந்த இன்ஸ்டால் கெபாசிட்டி எவ்வளவு கிரீன் எனர்ஜி? 44 gigawatts of power. பிரைவேட் பண்றா, அது நம்ம வாங்குறோம். அது நம்மளோட சொந்தம் கிடையாது. நீங்க சொல்ற சோலார் எல்லாமே வந்து நம்மளோட சொந்தமா எனக்கு தெரிஞ்சு குஜராத்ல கிடையாது, மகாராஷ்டிரல கிடையாது,
டெல்லியில கூட கிடையாது சார், அவன்லாம் நமக்கு இது power உதய் விக்கிறான். நீங்க மீண்டும் மீண்டும் அவன்லாம் நமக்கு power விக்கிறான். நம்ம 3500 மெகாவாட் அதுதான் நான் சொல்றேன். நீங்க மீண்டும் தமிழ்நாட்டுல மீண்டும் இருக்கா? உதய் ஸ்கீம்ங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டே தமிழ்நாட்டுல போயிட்டீங்க. அவங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் சில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இது அடங்கும். இல்ல. இந்த உதய் விஷயத்தை scheme இல்லாம வந்து- நீங்க மிஸ் ஆக முடியாது. ஐயா, உதய் ஸ்கீம் வந்து ஆல் இந்தியா ஸ்கீம் தானே? ஆமா எல்லா மாநிலத்துக்கும் இருக்குல்ல? ஆமா. தமிழ்நாட்டோட பீக் டிமாண்ட் நீங்க சொன்ன மாதிரி 21,000 மெகாவாட்டு, 3,500 தான் நம்ம சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல இன்னொரு ஒரு 5,000-6,000 மெகாவாட்டு மற்ற மாநிலங்களிலிருந்து பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் மற்ற மாநிலம் மின் மிகை மாநிலமா இருக்கிறான். ஆமா. அவனுக்கு தேவையானது போக நமக்கு விக்கிறான். ஆமா. அப்ப நம்ம இன்ஸ்டால்டு கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு? 20,000 தேவைக்கு 3,500 இருக்கு. Yes. அப்ப அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை எவ்வளவு இருக்கு? இந்த பீக் டிமாண்ட் இன்னைக்கு 20,000 சொல்றீங்கல்ல, இன்னும் 10 ஆண்டு கழிச்சு எவ்வளவு இருக்கும்? அதுக்கு நம்ம என்ன கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் இங்க? அததானங்க சொல்றேன். என்ன தேவையோ அதற்குண்டான விஷயங்கள் படிப்படியாக செய்யப்பட்டது. எங்க ஏதாவது ஒரு புது ஸ்கீம் அடிக்கல் நாட்டிருக்கீங்களா? தூத்துக்குடி இந்த 21-26ல அடிக்கல் ஆமா, நாட்டினீங்களா? ஆமா. இல்லன்னு சொல்லுங்க. சேனல் தானே போட்டீங்க நியூஸ், நான் தான் பார்த்தேன். உங்க சேனல் வந்த நியூஸ் தான். நீங்க அதாவது எதுவுமே இல்லன்னு நீங்களும் திராவிடக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க. வர இல்ல, ஒயிட் பேப்பர்ல சொன்னதை நான் கேக்குறேன். ஒயிட் பேப்பர்ல தானே போய் சொல்றாங்க. தூத்துக்குடி இருந்ததுனா election no problem. ஒயிட் பேப்பர்ல போய் சொல்றாங்க, நாங்க சொல்றோமேங்க. ஒயிட் பேப்பர் சொல்லிட்டு போய் நாங்க சொல்றோமே. அப்புறம் என்ன விஷயம்? என்னன்னா என்ன போய் விஷயம் எல்லாமே போய் பாஸ். என்னன்னா விஷயம் என்னன்னா கேஸ் போடுங்க. எங்க தூத்துக்குடி நீங்க தெர்மல் case பவர், போடணும். தூத்துக்குடி தெர்மல் பவர் எங்க இந்த ஸ்கீம் இந்த 5 இயர்ஸ்ல ஆச்சா? ஐ அம் செக்கிங். எனக்கு தெரியல. தூத்துக்குடி இஸ் வெரி ஓல்ட். இட் இஸ் 90sல ஸ்டார்ட் பண்ணது. 90sல அது வேற. நீங்க எது அந்த சொல்றீங்க? பேஸ் வேற. இப்போ போடுற பேஸ் ஆன பையில அமைச்சர் அதை பத்தி நீ சொன்னாரு. முன்னாள் அமைச்சர் அதை பத்தி இன்னைக்கு மென்ஷன் பண்ணாரு. சரி, சரிங்களா? if you can tell me which it is, I will நான் சொல்றேன். என்னன்னா விஷயம் கிளியரா சொல்லிடுறேன் பாருங்க. என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மிக சிறப்பாக செய்தோம். மக்களுக்கு தடையே இல்லாத மின்சாரத்தை கடந்த 5 சம்மராக கொடுத்திருக்கிறோம். வெயிலிலும் எந்த விதமான விஷயத்திலும் மக்கள் அந்த 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 இப்போ இருக்கிற மாதிரி மோசமான நிலையிலையோ ரோட்டில் வந்து போராடுறதோ எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ற விஷயமோ நடக்கவே இல்லை கடந்த 4 வருஷமா. அந்த மாதிரி இந்த மின்துறையில தான் இவங்க புதுசா வந்து நாங்க வெள்ளை இறக்கையை கொடுக்கிறோம், கருப்பு கோட்டை போட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. ஒரே ஒரு விஷயம் மேடம், ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? 20,000. நான் என்ன சொல்றேன்னா 20,000க்கு 3,000 தான் இருக்கு. நீங்க புதுசா என்ன உற்பத்தி பண்ணிருக்கீங்க கேக்குறீங்க. அத தவிர எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு. நான் சொல்லிட்டேன் பாஸ், நீங்க கேக்கல. கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? பாஸ் நான் சொல்லிட்டேன், நீங்க கேக்கல. நீங்க நான் என்ன சொல்றேன், அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா என்ன உற்பத்தி பண்ணீங்க? அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் சொல்லிட்டேன், விண்மில் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் இந்த நடிகர் மகேந்திரன் சொன்னால சோலார் சிஸ்டம் எல்லாம் பிரைவேட்ங்க. அது சொல்லிட்டேன். பிரைவேட்ங்க. திமுக தாங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைவேட் கிடையாதுங்க. கவர்மெண்ட்ல என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டா பிரைவேட் பண்ணிட்டீங்க. கவர்மெண்ட் என்ன புதுசா உற்பத்தி பண்ணுச்சு? இல்ல ஐயா, that is not an explanation. நீங்க அப்ப டான்ஜெட் கோல பிரைவேட் பவர் பிரைவேடைஸ் பண்றோம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? பிரைவேட் வேற, டான்ஜெட் கோ வேற. போறாங்கங்கற நானு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளை அடிக்க முடிச்சிட்டு அத தான் பண்ண போறாங்க. அங்க தான் வந்தாங்க. அத தான் இப்ப பண்ண போறாங்க. தெளிவா பண்ண போறாங்க. அதான் 84 கோடிக்கு நீ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கேக்குறோம். நமக்கு தெரியாதா? டாஸ்மாக்ல என்ன சுத்துறாங்க, டான்ஜெட் கோ என்ன சுத்துறாங்க, பிரைவேட்ல கொண்டு போய் கொடுத்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 10 ரூபாய் வாங்குனது ஊருக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். அதுதான் வீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. பாஸ் 20 ரூபாய் விக்னேஸ்ங்கறாங்க. 20 ரூபாய் வாங்கல. திமுக பண்ண அல்சர்டேஜ் தான் வீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. 20 ரூபாய் விக்னேஸ், 40 ரூபாய் விஜயம். சரி பேசிக்கிறாங்க வெளிய. சரி, வர மற்றவங்கள்ட்ட போவோம். நீங்க தூத்துக்குடின்னு உடன்குடி தெர்மல் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். உடன்குடி தெர்மல் நாட் ஸ்டார்டட் இன் 21-26. அது ஏற்கனவே இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி இந்த மார்ச் மாசம் கமிஷன் ஆச்சு. நீங்க புதுசா உடன்குடிங்க சொல்றது சரி. 2017ல வந்து அது வந்து இதாச்சுது. நான் சொல்றேன், நீங்க திரு நந்தகுமார். இல்ல, இப்ப இந்த டிஎம்கே லாஸ்ட் கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு எந்த மேஜர் தெர்மல் ப்ராஜெக்டோ ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனோ எதுவுமே இல்ல. இப்ப இதுல இன்னொன்னு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இந்த எஸ்கலேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு இதுல இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கூட உப்பூர் தெர்மல் ப்ராஜெக்ட் எல்லாம் பேசினாங்க. காஸ்ட் ஏறிட்டே போகுது. 12,778 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் காஸ்ட். அதுல 5,920 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட 2021ல நிறுத்திட்டாங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது
இந்த எண்ணூர் செஸ்னுடைய தெர்மல் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 9,799 கோடி எஸ்கலேட்டட் டு 20,663 crores. 9,800 கோடி எங்க இருக்குங்க? 20,663 கோடி எங்க இருக்கு? 10,864 கோடி ஒரு ப்ராஜெக்ட்ல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது சரியா இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எவ்வளவு நஷ்டம் பாருங்க. அடுத்தது இன்னைக்கு இந்த கடன் வந்திருந்தா கூட நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 1,40,40,000 எம்ப்ளாயி இருந்தாலும் இந்த கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இபிக்குன்னு ரெக்ரூட் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளவுனா வெறும் 343 பேர் தான். அப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்க ரிட்டையர் ஆகி போனதே வந்து பாத்தீங்கன்னா 20,000க்கு பக்கமா இந்த இயர்ல வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆபரேஷன் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்னு நடக்கும் போது இன்னைக்கு கேங்மேன் இல்ல. இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு 15,000 பேர்த்துக்கு வந்து சாங்ஷன் வாங்கிட்டு அதோட 5,000 பேர் ஏற்கனவே கேங்மேனுக்கான அப்ரூவலுக்காக அந்த பினான்சியல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வருஷத்துல மட்டும் 20,000 சொச்சம் எம்ப்ளாயிஸ வந்து இன்னைக்கு இதுக்குள்ளார டிஎன்இபிக்குள்ளார கொண்டு வர போறாங்க. அடுத்தது இன்னொரு பெரிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் வெறும் 16% தான். 84% வெளியே வாங்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு மேக்சிமம் அலோவபிள் டிராயல்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இன்டர்ஸ்டேட் வெளி மாநிலத்திலிருந்து நீங்க எவ்வளவு வாங்கலாம் ஒரு மாநிலம் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு வாங்கலாம்னா 14,600 மெகாவாட் தான் வாங்கலாம். அதுல இப்ப ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இதை ஏத்திக்கிட்டே போனாதான் நம்மளோட அந்த லிமிட்டும் ஏறும். இல்ல இப்ப 13,566 மெகாவாட் நம்ம ஏற்கனவே வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு அலோவ் பண்ண கெப்பாசிட்டியில 93% எக்ஸாஸ்ட் ஆயாச்சு. இன்னும் ஒரு 1000 மடங்கு மெகாவாட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வெளிய இருந்து வாங்கவும் முடியாது. டிமாண்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆமா, நீங்க இப்ப நமக்கு வந்து கொடுத்திருக்கிற லிமிட் இதுவும் அந்த ஸ்லைட்ல அருமையா கேப்சர் பண்ணிருக்காங்க. ஆமா, மேக்ஸிமம் அலோவபிள் டிராயல் வந்து 16,600 மெகாவாட். நம்ம ஆல்ரெடி we are encashing 13,566 மெகாவாட் which is 93% of allowable trial. சோ அப்ப நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்ல. நீங்க இத சொல்லும்போது இன்னுமே இந்த கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாகுது இல்ல. இப்போ நம்மளோட சொந்த பவர் ஜெனரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க சொல்றதும் தட் இஸ் another ரீசன் டு டூ தட் இல்லையா? இப்போ ஒரு பவர் பிளான்ட் அது ஹைட்ரோவா இருக்கட்டும், விண்மில் மேபி ஓரளவுக்கு ஒரு குறை எக்கனாமிக்கலா வருமானு எனக்கு தெரியல. தெர்மல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ வந்து சோலாரை நம்ம அரசே பண்ண முடியுமான்னு இப்போ நம்ம மினிஸ்டர் கிட்ட கூட கேட்டோம். அதுக்கான திட்டங்கள் எங்களுக்கு இருக்குங்கிறாரு. பட் வாட் இஸ் த வே டு டூ இட்? என்ன நமக்கு குறைந்த நிதியில் பண்ணணும் இல்லை கடன் வாங்கி தான் பண்ணணும்? ஏற்கனவே கடன் இவ்வளோ இருக்கு. எப்படி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுன்றதே ஒரு நெருக்கடி இல்லை இப்போ. கரெக்ட். அதனாலதான் அவங்க வே ஃபார்வர்டுங்கிற கடைசியில வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து ஆக்சலரேட் ஜெனரேஷன், பவர் ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் போக்கஸா கொடுக்குறாங்க. அந்த ஆக்சலரேட் ஜெனரேஷனுடைய அடிப்படையில தான் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்கலேட் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா. ஒரு 4 ப்ராஜெக்ட வந்து அதுல கேப்சர் பண்ணி அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்கலேட் ஆனாலும் மிட்வேலையே வந்து அந்த 2 உப்பூரும் இடிபிஎஸும் பாதியிலேயே நிறுத்தி இருந்தா கூட அந்த ப்ராஜெக்ட வந்து திருப்பி இவங்க ஃபண்டிங் பண்றாங்க. இப்ப எவ்வளவு அடிஷனல் பட்ஜெட், இப்ப பட்ஜெட்ல இல்லாதது அடிஷனலா இவங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னா 8,077 கோடி ரூபாய் இவங்க அடிஷனலா இந்த 4 ப்ராஜெக்டுக்காக இவங்க செலவு பண்ணி ஆகணும். சோ தட் தே கேன் ஃபோக்கஸ் a little bit on these pending projects. பட் அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு வந்து பவர் நமக்கு கிடைக்குங்கிற டேட்டா வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இல்ல. அடுத்தது இவ்வளோ நமக்கு பிரஷர் இருக்கக்கூடிய ஹைலி யூசபிளா இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஸ்டேட்ல இன்னைக்கு வரைக்கும் டிஎன்இபிக்குன்னு ஒரு R&D டீமே கிடையாது. இப்ப தாவேக அரசாங்கத்தை நம்ம எதுல பாராட்டலாம்னா இப்ப இந்த R&D டீமை வந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்க. அவங்க they will work closely with IIT மெட்ராஸ். இப்போ இன்னைக்கு R&Dங்கிறது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் புரிஞ்சிருக்காங்க. அடுத்தது இந்த கிளவுட் ஆடிட்டிங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து பவர் மினிஸ்டர் பேசும்போது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா எவ்வளவு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, யாருக்கு எவ்வளவு சம்பளம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ்ங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு. தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் பில் செட்டில் ஆகுதே ஒழிய எத்தனை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கிற டீடைலே இல்ல. எல்லாம் கிளவுட் ஆடிட்டிங்ல போயிருது. அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபுல்லா வந்து நம்ம ப்ராப்பரா ப்ரொசீஜரை கொண்டு வர போறோம். அப்ப அந்த இடத்துல பெரிய லீக்கேஜ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த
பவர்ல நான் ஒரு அந்த ஆர்டிகல் நக்கீரன் வந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்க டேட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம பவர் Okay. ப்ரொக்யூர்மெண்ட் முடிக்கணும் sir. தாங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ண முடியும். ஓகே. இன்னைக்கு 84% ஆஃப் அவர் ரெக்வயர்மெண்ட் நம்ம வெளியிருந்து வாங்கும் போது அந்த ஆர்டிகல் பிரகாரம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. 49% நம்மளுடைய ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. ஓகே. இப்போ இதுல எவ்வளவு ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. நான் எனக்கு ஓகே. 80% நான் ப்ரொடியூஸ் பண்ணி 20% வெளிய நந்தகுமார், we have to வாங்குறேன். wrap, we have to wrap up. நம்ம நிறைவான கருத்தை அதை எடுத்துக்கிறேன், சுருக்கமா முடிச்சிருங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது உண்மையாலுமே இன்னைக்கு வந்து இட் இஸ் மோஸ்ட் வெல்கமபிள் ஆக்ஷன் பை த டிவிகே கவர்மெண்ட். ஓகே. நமக்கு வந்து தமிழக அரசாங்கத்துல டிவிக்கு என்ன கடன் இருக்குது, ஆஃப் பட்ஜெட் பாரோங்கிறது இந்த 2,47,000 கோடிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச நம்பரா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இவ்வளவு டெக்னிக்கல் டீடைல்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்தா நல்லா இருக்கும் டாக்டர் சஃபி சொல்ற மாதிரி. ஆமா, இது என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா டிவிகே கவர்மெண்ட் இதை ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு, ஏன்னா இதுக்கு அடுத்த குண்டு வெடிகுண்டு எங்க இருக்கும்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 70,000 கோடிக்கு பக்கமா பிளஸ் இருக்குது. அந்த இடத்துல பிரச்சனை. இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஹெவி டிபார்ட்மெண்ட்டோ ஓகே. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஒயிட் பேப்பர் கொண்டு வர வேண்டிய காலகட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே. தாவேக அரசாங்கத்துக்கு இது என்னுடைய வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். ஓகே. ப்ளீஸ் மேக் எவ்ரி பப்ளிக் aware about the mismanagement of finance by previous governments. ஓகே. தேங்க்யூ சார். டாக்டர் சஃபி, நிறைவான கருத்து. அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வந்து சிடிஆர் நிர்மல்குமாரை விட நிறைய பேசியிருக்காரு. அவரை விட இவர் தான் இதாக இருக்கார். இவரை பேசாமல் வந்து அங்கே அவருக்கு அட்வைசராக போட்டுடலான்னு நினைக்கிறேன். என்னென்னா மீண்டும் மீண்டும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட ஊழலை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லணும். அதனால தான் நானும் சொன்னேன். சொன்னீங்கன்னா டிஎம்கே என்னெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு வெளியே வந்துடும். அதில் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் என்னென்னா முக்கியமான விஷயம், இவங்க சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் இவங்க சொல்லக்கூடிய அதில் இது குறைவு, இதில் இது இல்லை, இதில் இந்த லஞ்சம், அதில் அந்த ஊழல், சங்கர் படம் கதையாக வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இவங்க இந்த பழைய வெள்ளையை இருக்க இந்த வெள்ளை இருக்க எல்லாத்துலையும் எடுத்துட்டு பழைய முன்ன இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்திய எல்லா அதிகாரிகளையும் ஒரே ஹாலில் உட்கார வைங்க. எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட காமிங்க, இவங்க எல்லாம் தான் பண்ணாங்க, இவங்களெல்லாம் இன்னைக்கே டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருவாளர் விஜய் அவர்கள் சொல்லட்டும். அந்த மாதிரி மிகப்பெரிய சங்கர் படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரி மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்கட்டும். தமிழ்நாடு மக்கள் அதை வரவேற்பார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கோர்ட்டில் போய் என்ன நடவடிக்கை எடுங்க. அது எல்லாத்துக்கும் வந்து திமுக எப்பவுமே தயாராக இருக்கிறது. ஏன்னா நந்தகுமார் அண்ணா ஆள் மாதிரி தான் எல்லாம் தான் 1,70,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 15 வருஷம் முன்னாடி. அது இப்போ எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆராசன் அது கொண்டு வீட்டில் வச்சுட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்களே 86,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. இதே மாதிரி தான் சொன்னாங்க. திமுக எல்லாவற்றையும் பார்த்து தான் செய்யும். தமிழ்நாட்டில் திமுகவை சுற்றி தான் உங்கள் அரசியலே நடத்த முடியும். யார் வந்தாலும் சரி, அது ராஜாஜியில் இருந்து இன்று விஜய் வர, எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே, திமுக இல்லாமல் உங்களால் ஒரு அணுவையும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாது. தேங்க்யூ திரு பிரகாஷ் நிறுவனம். அதாவது மொத்தத்தில் இவங்க எல்லாரும் பார்க்க மறுக்கிறது வெள்ளை அறிக்கை உட்பட தமிழ்நாடு தான் ஒரே ஒரு ஸ்டேட்டு ஃப்ரீ கரண்ட் டு ஃபார்மர்ஸ். முதல் ஒரே ஸ்டேட்டா? ஆமாம், இப்போ இருக்கிறது. there will be other states also. இப்போ கர்நாடகால பண்ணல, கர்நாடகாவில் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம இப்போ நிபந்தனை பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ லார்ஜ் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வர 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 ஃப்ரீ பவர் டு ஃபார்மர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது எப்படி பிடிஆர் கூட சொன்னார், அதுல நிறைய லீக்கேஜ் இருக்கு, ஃபார்மர் இல்லாதவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அவன் அவுட் ஹவுஸ்லாம் கட்டியிருக்கான் பம்ப் செட்லேயே. அதெல்லாம் ஓகே. இது எப்படின்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நஷ்டத்தில் போதுன்னும் போது பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் இல்லையா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ, அது வந்து ஒரு நஷ்டத்துக்கு ஒரு காரணம். இப்போ வந்து இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் விடியல் பயணம் வரதுக்கு முன்னாடில இருந்தே டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்துல தான் இருக்கு. நஷ்டத்துல தான். அதுக்கு காரணம் நம்ம வந்து நிறைய பேருக்கு பயண சலுகைகள் கொடுக்குறோம், மாணவர்கள் உட்பட. அது வந்து தொடர்ச்சியாக பண்ணுறோம். இது வந்து question between a welfare state and a commercial state. Okay. This is a welfare state. Welfare state என்னும்போது சில விஷயங்கள் நடக்கும் போவோம். அதை வச்சு தான் நம்ம உலக வங்கியிலேருந்து உள்ளூர் அதை நான் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிறேன். ஆனால் ஃப்ரீ கரண்ட் கொடுக்கணும்னா முதல்ல அதுக்கு கரண்ட் இருக்கணும். அதுவே இங்க கெபாசிட்டியே क्वेश्चन. அது இப்போ நந்தகுமார் சார் சொல்றாரு, இன்னொரு 1000 மெகாவாட் தான் நீங்க சென்ட்ரல் கிரிட்ல கூட வாங்க முடியும். கெபாசிட்டி ஃபுல் ஆயிருச்சுன்னா இங்க சிக்கல் வரும். கிரிட் இல்ல மேடம், இங்க வந்து இல்ல அந்த லிமிட் ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்க. இங்க வந்து பிரைவேட் பர்ச்சேஸ் தான் மேடம் மேக்ஸிமமா எல்லா விஷயத்துக்குமே காரணம். வந்து நம்ம பீக் பீரியட்ல பிரைவேட் பர்ச்சேஸ்க்குள்ள நம்ம போறது தான். இட் இஸ் a very gray area. இது ஒரு நெசசரி ஈவில்.
நெசசரி ஈவில். இட் இஸ் a வெரி கிரே ஏரியா, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த ஊழியர்கள் பற்றாக்குறையில் பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் கொண்டு வந்தது ஜெயலலிதா. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் ஆட்கள் பற்றாக்குறை என்பது அதிகமாகவே இருக்கு. ஓகே ஓகே. அண்ணா ஒன்று அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், அந்த இபி பில் சொன்னார் இல்லையா, எனக்கு அதிகமாக அது என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பனாகவே நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லுங்க. பீக் ஹவர்ஸில் 4 to 5 rupees இருந்த டாரிஃப் இப்போ 15 to 20 rupees. அது பீக் ஹவர்ஸ் டாரிஃப் மட்டும் மாற்றிருக்காங்க. நீங்க வந்து that has been changed. இல்ல நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு சொல்றீங்க. பீக் ஹவர் on the whole பீக் ஹவர்ஸ் டாரிஃப் இல்ல டொமஸ்டிக்கு ஒரே டாரிஃப் தான் சார். பீக் ஹவர் இது கிடையாது. யூனிட்ஸ்க்கு அப்புறம் அதனால தான் 500 யூனிட்டுக்கு மேல 2 யூனிட் வந்தாலும் 40 ரூபாய் வருது எக்ஸ்ட்ரா பில். 2 யூனிட் 503 யூனிட் வந்தா 502 யூனிட் வந்தா இல்ல டாக்டர் சஃபி ப்ளீஸ் எஜுகேட் மீ. சொல்றேன், டொமஸ்டிக்கு பீக் ஹவர் டாரிஃப் நார்மல் டாரிஃப்னு ரெண்டு கிடையாது. இல்ல நான் சொல்றேன், அது வந்து இண்டஸ்ட்ரியல் பவருக்கு மட்டும் தான் உண்டு. அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், இது மக்களுக்கு தெரியுது, அமைச்சருக்கு தெரியல. ரீசன் என்ன தெரியுங்களா? இந்த 500 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்களா, 500 யூனிட்ஸ்க்கு உள்ள வந்தா 200 யூனிட் ஃப்ரீங்கிறது பாத்தீங்களா. 500 யூனிட்ஸ்க்கு மேல எத்தனை யூனிட் போதோ that has been converted into 15 to 20 for even domestic. பால இவ்வளவு அதிகமா வருது பில். இல்ல அப்படி பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிருந்தா டாரிஃப் இன்க்ரீஸ் அவங்க ஆபீஷியலா சொல்லல. அதுதான் இப்ப நான் சொல்றேன், ஓபனா சொல்றேன், நான் சொல்லல அவங்கன்னு சொல்றேன் நான். இல்ல இது ரொம்ப பெரிய அலிகேஷன். அவங்க சொல்லலங்கற நான். இது ரொம்ப பெரிய அலிகேஷன். உண்மை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல somebody கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாம டாரிஃப் ஏத்த முடியாது. இல்ல பப்ளிக் வந்து எல்லா பில்லும் காமிக்கறாங்க, சோஷியல் மீடியால போடுறாங்க. அண்ணனே சொன்னாரு, திரு விக்னேஷ் எல்லா பில்லும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. திரு விக்னேஷ் ஏங்க திமுக ஐடிவிங்க அவதூறெல்லாம் ஆதாரம்னு சொல்லிட்டு இருங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம கேட்குற கேள்வி ஒன்னே ஒரு கேள்விதான். நாளைக்கு ஒரு வேலை சொல்லுங்க. இல்ல நீங்க அவதூறு சொல்லுமா? உங்க வல்கர் வாரியர்ஸ் மட்டும் ஏன் டைம் பேச விடுங்க. இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். அநியாயம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? உங்க வல்கர் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். வல்கர் வாரியர்ஸ் சொல்ல உண்மையா? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். நான் பேசுறப்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க பேசவே முடியாது. ஒரே ஒரு விஷயம், திரு விக்னேஸ்வர் ஒரே ஒரு விஷயம்தான். 84% மேல வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பண்ணாம வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வைக்கிறதே திமுக வந்து அதுல வந்து கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். அதுக்கு அதிமுகவும் பங்கு இருக்கு. இந்த விஷயங்களை சரி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கி அதுல வந்து நம்ம வந்து தன்னிறைவு அடைகிறது தான் லட்சியம். அதாவது கரண்ட் போகலன்றாங்க. அந்த கரண்ட்டை வந்து நீங்க உற்பத்தி பண்ணீங்களா இல்ல வெளியில இருந்து கடன் வாங்குனீங்களா, அதாவது காசு கொடுத்து வாங்குனீங்களா அப்படிங்கிறது பதில் கிடையாது. நீங்க காசு கொடுத்து அதிக விலைக்கு வாங்குறதுலாம் கமிஷன் இருக்கு, அதுலதான் அரசுக்கு நஷ்டம் வருது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ரூட்டை பேசாம கரண்ட் போகலன்னா அந்த கரண்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பிரச்சனை கிடையாது, சொல்ல மாட்டீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 84,000 கடன் கடனுக்கு வந்து மக்கள் நீங்கள் அடித்த ஊழல் தான், நீங்கள் அடித்த கொள்ளை தான் இப்படி வந்து கடன்ல இருக்கிறது காரணம். திமுக குடும்பம் அடித்த கொள்ளை தான். டாக்டர் ப்ளீஸ் திஸ் இஸ் தி ஃபைனல் ரவுண்ட். நீங்க எல்லாம் பேசுறீங்க, அவர் நிறைவான கருத்து சொல்லிட்டு இருக்காரு. ஈபி வந்து கடன்ல இருக்கிறது காரணம் திமுகவின் குடும்பமும் அது அடித்த கொள்ளை தான். இதையே சொல்லுங்க. திமுக குடும்பத்தின் கொள்ளை தான் ஈபி கடன்ல இருக்கு. கதறிட்டே இருங்க. சரி ஓகே விக்னேஷ் முடிச்சீங்க. உங்க அப்பாவே சட்டசபைக்கு வர முடியல, நீங்க தான் கதறீங்க. இப்போ நீங்க நடந்த பேரம் தான் கரண்ட் கட் ஆகுது. சட்டமன்றத்துக்கு வர முடியல. ஃபியூஸ் கேரியர் திருடு போதாதீங்க. வீட்ல உட்கார்ந்திருக்காரு. நீங்க ஸ்டுடியோல இருக்கீங்க, மைக் மியூட் பண்ணுங்க. டாக்டர் சஃபி டோன்ட் மேக் மீ மியூட் யுவர் மைக். முன்னாள் எம்எல்ஏ வீட்ல இருக்காரு. டைம் பாருங்க. நீங்க டைம் பாருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல டோன்ட் டச் நோ டச். விக்னேஷ் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டார். ஓகே थैंक यू நேர்களே. சொல்றது ஒண்ணுதான், திமுகவின் ஊழல்கள் ஒண்ணொண்ணா வெளியே வரும். ஓகே தேங்க் யூ நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேர்களே. வணக்கம்.